Welcome to SKIS Academy. Today we are going to see a rise of Gandhi. So, நம்ம எல்லாருக்குமே தெரியும் who is Mahatma Gandhi ஜின்னு சொல்லி. He is a great freedom fighter. Without him, today's freedom, today independence is very tough அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Because of his strategy and because of his many ideas regarding சத்தியகிரகாஸ் and non-violence யூஸ் பண்ணி நிறைய ஹங்கர் ஸ்ட்ரைக்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தையே நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். And we all know when he was born அப்படின்னு கேட்டா he was born on October 2nd. ஸோ October 2nd தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. அட் எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் குஜராத் he was born. என்ன இயர்னு கேட்டிங்கன்னா 1869. ஸோ 1869 இந்த இயர் ஆஃப் 1869 he was born. And next what எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் த டீடைல்ஸ் have given and he studied law. ஸோ அவர் வந்து என்ன சொல்லலாம் he is a barrister. he studied law அப்படின்னு சொல்லலாம். He was born in respected family but not in a rich family. இந்த லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து ஒரு பயங்கரமான மதிக்கத்தக்க ஒரு குடும்பத்துல பிறந்தாரு. பட் he was not born in a rich family. For example, ஜவஹர்லால் நேருலாம் என்னன்னு சொல்லலாம் he was born with a silver spoon அப்படின்னு சொல்லலாம். Because he was born in a rich family. Not like that. ஆனா இப்போ என்ன காந்திஜி அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. And next what we are telling is அவரை பத்தி சில டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா he studied law. எங்க படிக்கிறாருன்னா பாரத் லா காலேஜ். எக்ஸாக்ட்லி அட் வாட் பிளேஸ் அப்படின்னா இன் லண்டன். ஸோ ஹி ஸ்டடிட் லா அட் பாரத் லா காலேஜ் இன் லண்டன். ஸோ காந்தி என்ன பண்றாருன்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் இஸ் லா, ஸோ காந்தியை வந்து தே ஆர் காலிங் டு சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா அப்துல்லா. டாடா அப்துல்லா. டாடா அப்துல்லா. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இஸ் இன்வைட்டிங் காந்தி டு வேர் டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இவரை இன்வைட் பண்றாங்க. ஃபார் எதுக்காகனா ஃபார் டிஸ்கஸிங் ஆர் ஃபார் இன்வெஸ்டிங் ஃபார் அ கேஸ், இன்வெஸ்டிகேட்டிங் அ கேஸ். ஸோ ஒரு கேஸ்க்காக தே ஆர் ஆஸ்கிங். ஸோ அட்வொகேட்டோட வேலை என்ன, ஒரு கேஸ் இருக்குன்னா தே வில் பி ஃபைலிங். ஸோ ஃபைலிங் த கேஸ், ஒரு கேஸை ஃபைல் பண்றதுக்காக மகாத்மா காந்தி என்ன பண்றாங்க, தே ஆர் காலிங் டு சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் காந்தி இஸ் கோயிங் டு வேர் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் ஹி வாஸ் நாட் ஆக்சுவலாக காந்திஜி வந்து அவருடைய ஃபேக்ட் என்ன லா ப்ரொஃபஷனல்னா ஹி வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் லீகல் ப்ராக்டிஷனர். இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அட்வொகேட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஹி வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனர், லீகல் ப்ராக்டிஷனர். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள். ஸோ இவர் வந்து சில பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவார். என்னென்ன பிரின்சிபல்ஸ்னா பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஸோ ஹீஸ் ஆன்டி கரப்ட், அந்த ஆன்டி கரப்ஷனுக்கு எதிராக இருப்பார். அண்ட் பொய் சொல்கிறவங்களுக்கெல்லாம் எதிராக இருப்பாங்க. ஆனால் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ஏதாச்சும் சில கேசஸ் ஜெயிக்கணும்னா த லாயர் ஷுட் பி ஆக்ட் லைக் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார் மேக்கிங் தர் கிளைம் டு வின் த கேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இவர் என்னன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ், இவர் எப்படி இருப்பார்னா அவர் வந்து நல்ல வழியில தான் இருப்பாரு, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வழியில தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன் 1893 வாட் ஹேப்பன் அப்படின்னா காந்தி டிசைடட் டு அக்செப்ட் டு கோ டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, இந்த தாதா அப்துல்லா என்ன பண்றாரு, காந்திஜியை வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கு வாங்க ஃபார் ஃபைலிங் அன் கேஸ். ஸோ காந்திஜியும் என்ன பண்றாருன்னா ஹி இஸ் அக்செப்டிங் ஹிம்செல்ஃப் டு கோ டு சவுத் ஆஃப்ரிக்கா. எந்த இயர்னா 1893. ஸோ இன் 1893 இஸ் கோயிங். அண்ட் இன் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஹி வாஸ் அனேபிள் டு ஸ்பீக். அவரோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா அவரால் பேச முடியல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டாமரிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புள் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாரு, பயத்தில் வந்து அவருக்கு வார்த்தைகள் வந்து என்ன பண்ணல, வெளியே வரல. ஐ மீன் வார்த்தைகள் வந்து அவரோட ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, ஃப்ளூயன்சியுமே அவருக்கு வந்து என்ன வரலன்னா ஆப்சென்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, தே நீட் டு டாக் லவ்லி, தே நீட் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ் ஃப்ளூயன்ட்லி. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். பட் இந்த பாசிட்டிவ் சைன் என்ன ஆகுதுன்னா இங்க நம்மளுடைய காந்திஜி, மகாத்மா காந்திஜியோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல லேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் காந்தி ஹூ ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆனால் இப்போ நம்மளுடைய காந்திஜி தான் என்ன அன்னைக்கு தயக்கமா பேசினவர் தான் எனக்கு என்ன அந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தை என்ன பண்ணாங்க, he was the one to fight against the British and got independence for all the Indian nation. அவர் தானே இப்போ அந்த இந்தியாவோட நோட்லேயே வந்து அவர் என்ன சொல்றோம், நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்றோம். வித்தவுட் ஹிஸ் போட்டோ அந்த இந்தியன் ருப்பி வந்து என்ன நமக்கு வேல்யூபிளா இருக்கும்னு கேட்டா இல்லவே இல்லை. ஸோ அவரோட காந்திஜி போட்டோ இருக்கிறதுனால தான் இந்தியன் ருப்பியுமே வந்து அவ்வளோ வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ ஹோம் ஆஃப் பிர்லா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஹோம் ஆஃப் பிர்லா ஹவுஸ் என்னன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்பவன் அந்த மாதிரி இந்த பிரசிடென்ட்லாம் தங்கக்கூடிய இடம் தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி ஹோம் ஆஃப் பிர்லா ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் இருக்கும். இந்த வீட்டில் இந்த ஹோம்ல யார் இருப்பாங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும்தான் வாழ்வாங்க. பட் அந்த ஹோம் ஆஃப் பிர்லா ஹவுஸ்ல எந்த ஒரு பொசிஷனுமோ இல்லாம எந்த ஒரு பதவியுமே இல்லாம மகாத்மா காந்திஜி வாஸ் அலோட் டு ஸ்டே தேர் அண்ட் ஹி வாஸ் நாட் அலோட் டு சென்ட் அவுட். ஹி வாஸ் அலோட் டு ஸ்டே இன் வேர் அப்படின்னா இன் ஹோம் பிர்லா ஹவுஸ். ஸோ ஹோம் பிர்லா ஹவுஸ்ல ஹி வாஸ் ஸ்டேயிங் அண்ட் there is a great quotation for him. என்ன கொட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்திஜி இஸ் எ கிங் வித்தவுட் எ crown. ஒரு கிரீடமே இல்லாம ஒரு ராஜாவாக வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி. காந்திஜி இஸ் எ கிங் வித்தவுட் எ crown. It is a very very important quote. And what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 1893 the same year நம்ம என்ன பார்த்தோம் 1893 தான் என்னன்னு சொன்னோம் காந்திஜி was accepted to go to South Africa. Now what had happened in that year? என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் அதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விவேகானந்தா அப்படின்றவர் நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தா went to சிக்காகோ அப்படின்ற பிளேஸ்க்கு he is going. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்னால we are accompanying that events on that year. And next 1893 என்ன ஆகுதுன்னா அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்றாங்க, அன்னி பெசன்ட் came to India. So 1893 அன்னி பெசன்ட் is coming to India. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா why is going to South Africa? எதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் 3 groups வந்து சவுத் ஆப்பிரிக்கால டிவைட் ஆயிருக்கும். ஒன் இஸ் இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து 3 groups டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் யூரோப்பியன்ஸ். இந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் வந்து ஏஷியன்ஸ். யூரோப்பியன்ஸ், ஏஷியன்ஸ். ஸோ யூரோப்பியன்ஸ், ஏஷியன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிளாக். இந்த மாதிரி 3 டிவிஷனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 90% ஆஃப் பீப்புள் வேர் பிரசன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன்ஸ் வாஸ் டிவைடட் இன்டு டூ கேட்டகரியா யூரோப் வந்து டிவைட் ஆகுது. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் இங்கிலீஷ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டச். ஸோ யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு 2. So we all know English were the ruling authority over that time. So English தான் வந்து மொத்த ஏரியாக்குமோ வந்து they are the authority and they were the ruling authority அப்படின்னு சொல்லலாம். And next what happened? இந்த ஏஷியன்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரி கொடுத்துருப்போம். இந்த ஏஷியன்ஸ்ல they are dividing into 3. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is Indians and another one is Sri Lanka. This Asians were divided into one is India and another one is Sri Lanka. அண்ட் இந்த இடத்துல வந்து அதர்ஸ், சம் அதர் கண்ட்ரிஸ் வில் பி இன்க்ளூடட். இந்த இந்தியன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் சப் கிளாசிஃபைட் இன்டூ 3. இந்தியன்ஸ்ல தே ஆர் சப் கிளாசிஃபைட் இன்டூ 3. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஹிந்துஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் முஸ்லீம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பார்சி. ஸோ இதுதான் வந்து ஒரு சப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 3 groups இருக்காங்க. அந்த 3 groupsல யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. Now what they are telling is காந்திஜி வந்து எதுக்காக போறாருன்னா காந்திஜி went for their South Africa to fight for Indians. ஸோ இந்தியர்களுக்காக சண்டை போடுவதற்காக யார் போறாங்கன்னா மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்கள் எத்தனை பேர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2% ஆஃப் பீப்புள் வேர் பிரசன்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கா ரெப்ரசென்டிங் இந்தியா. ஸோ இந்தியாவை சேர்ந்த 2% மக்கள் தொகை தான் எங்க இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க. இந்த 2% மக்கள் தொகைக்காக சண்டை போட யார் போறாங்கன்னா மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்றாங்க. காந்திஜி மெட் இந்தியா, காந்திஜி மெட் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ காந்திஜி என்ன பண்றாருன்னா இந்த இந்தியர்களை வந்து பாக்குறாரு, எங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால பாக்குறாரு. அண்ட் இஸ் ஆஸ்கிங் வாட் ஆர் த திங்ஸ், என்ன உங்களுக்கு பாதர் பண்ணுது, வாட் ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஹவு டு ரெக்டிஃபை த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இஸ் கண்டக்டிங் எ மீட்டிங் டுவர்ட்ஸ் whom அப்படின்னு கேட்டீங்கன்னா towards with Indians and this Gandhiji is meeting. So Gandhiji and Indians were meeting and they are telling about their problems and they are telling about what are the problems they were facing in South Africa. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த சவுத் ஆப்பிரிக்கால வந்து சில பாலிசிஸ் வந்து சப்ரெசிங் பாலிசிஸாக இருக்கு. சப்ரெசிங் பாலிசிஸ்னா என்னன்னா அவங்கள வந்து என்ன சொல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து முழுமையாக வாழ விடாம அவங்கள சப்ரெஸ் பண்றாங்க, அவங்கள அடிமைத்தனமாக்குறதுக்கான சில பாலிசிஸ் வந்து ரெடி பண்றாங்க. வாட் ஆர் த பாலிசிஸ் தட் ஹேட் பை இந்தியா
அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஐடி கார்டு பாலிசி. இந்த ஐடி கார்டு பாலிசி என்னன்னா the Indians need to carry the ID card wherever they go. ஸோ எங்கே போனாலுமே அவங்க என்ன பண்ணணும்னா ரேஷன் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ரேஷன் பொருட்களை வாங்குற மாதிரி திஸ் ஐடி கார்டு இஸ் ரெப்ரசென்டிங் தெம் டு கேரி வேர் எவர் வாட் எவர் த பிளேசஸ் தே ஆர் கோயிங். ஸோ எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அந்த ஐடி கார்டை வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this registration of marriage should be like a Christian marriage. கிறிஸ்டியன் மேரேஜ் முறைப்படி தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் என்னன்னா the whole country was ruled by who? The English. ஸோ இங்கிலீஷ் பீப்புளுக்கு என்னன்னா they want to spread the Christianityன்றதுனால whatever the marriage be, like whatever the marriage, for example it can be Hindu marriage இருக்கலாம், Muslim marriage இருக்கலாம், whatever the religion or whatever the community you are doing, but you have to register it as a கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பாலிசி. இந்த மைக்ரேஷன் பாலிசியில் என்ன சொல்றாங்கன்னா தே ஷுட் நாட் மூவ் டு எனி அதர் பிளேசஸ். அவங்களை வந்து மைக்ரேட் பண்ணவே விட மாட்டாங்க. இப்போ இந்தியர்களுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல, எனக்கு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணவோ பிடிக்கல, ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா டு ஐம் கோயிங் டு ஷிஃப்ட் டு மை ஓன் கண்ட்ரி அப்படின்னு பண்ணாலும் this ruling people were not allowed them to move from one place to another அப்படின்னு சொல்லியாச்சு. So this are the policies, suppressing policies that made Indians to feel low அப்படின்னு சொல்லலாம். And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி started a party. காந்தி என்ன பண்றாருன்னா ஒரு பார்ட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பார்ட்டி பேர் என்னன்னா நட்டல் இந்தியன் காங்கிரஸ். So the party name is Natal Indian Congress. So Natal Indian Congress was the party that started by whom? Mahatma Gandhi ji. So this was the party that was started by Mahatma Gandhi ji. What இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to fight against the South African policies. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் போடக்கூடிய சப்ரஸிங் பாலிசிஸை எதிர்த்து போராடுறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு காங்கிரஸ் பார்ட்டி தான் இந்த பார்ட்டி. யாரோட தலைமையிலனா மகாத்மா காந்திஜியோட தலைமையில இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ காந்திஜி ஆல்சோ ஸ்டார்டட் a நியூஸ் பேப்பர். காந்திஜி என்ன பண்றாங்கன்னா he also started a newspaper called இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் a newspaper. அண்ட் இந்த மாதிரி சப்ரஸிங் பாலிசிஸை தடுக்கிறதுக்காக வாட் காந்திஜி இஸ் டூயிங் இஸ் he wrote many letters and articles to higher official in London. So இவர் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து he starting a காங்கிரஸ் பார்ட்டி, நட்டல் காங்கிரஸ் பார்ட்டி, நட்டல் இந்தியன் காங்கிரஸ்னு சொல்லி ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காங்கிரஸ் பார்ட்டி எதுக்காகனா அந்த சப்ரஸிங் பாலிசிஸை எதிர்த்து சண்டை போடுவதற்காக இந்த பாலிசியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் இந்த காந்திஜி ஆல்சோ ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர். என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன். இது மட்டும் முடியல, இது மட்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. அண்ட் ஹி ஆல்சோ ரைட் மெனி லெட்டர்ஸ், ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா he started to write regarding this suppressing policies. யார்கிட்ட எழுதுறாரு பார்த்தீங்கன்னா this letters were written to the London higher officialsலாம் எங்க இருப்பாங்க, லண்டன்ல இருப்பாங்க. So he will be writing all the letters and all the articles regarding how Indians were suppressing here by the rule of பிரிட்டிஷ். இந்த மாதிரி உங்களோட தவறான ரூல்களால எப்படிலாம் இங்க பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சில லெட்டர்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து என்ன பாலிசியை ஃபாலோ பண்றாருன்னா ஹிஸ் பாலிசிங் மாடரேட் மெத்தட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மெத்தட் என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க வந்து வைலன்ஸ் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வைலன்ஸ் அடிதடி மூலயமா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார் சொல்லியிருப்போம், ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த யங்கர் ஜெனரேஷன், எஜுகேட்டட் இந்தியன்ஸ், ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்குள்ள வருவாங்க. அதே மாடரேட்ஸ்னா என்னன்னா எலைட் பீப்புளா இருப்பாங்க. அண்ட் தேர் வேர் ஓல்டர் பீப்புள், வயசானவர்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த மாடரேட் குரூப்ல இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணுவார்னா மாடரேட் மெத்தட். வி ஆல் நோ மாடரேட் மெத்தட் போது 3 மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் ப்ரேயர், another one is petition and another one is protest. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, moderates they never use this protest method but they have used only this true method, prayer and petition method. So இந்த மாதிரி மகாத்மா காந்திஜி also followed the moderate method. And next வேற என்ன சொல்றாங்கன்னா after 1906 இந்த 1906ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா he stopped moderate method. இவர் என்ன பண்றாருன்னா போதும் நம்ம மாடரேட் மெத்தட் பண்ணது போதும், we'll be starting வேற மெத்தடை இவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. he stopped to use of moderate method. எந்த வருஷம் அப்படின்னா in 1906.
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் த லெட்டர். எந்த ஒரு பதில்களும் இல்லை. இவர்கள் அதாவது காந்திஜி இங்கேருந்து என்ன பண்றாரு, லெட்டர்ஸா எழுதி போறாரு, ஆர்டிகல்ஸா எழுதி போறாரு. ஆனால் லண்டன்ல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு பதிலுமே கிடைக்கல. ஸோ இவருக்கு என்னாச்சுன்னா ஹி காட் அப்செட் அண்ட் ஹி ஸ்டாப்ட் வாட் மெத்தட், திஸ் மாடரேட் மெத்தடை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஸ்டார்டட் டு ஃபாலோ அதாவது சத்தியகிரகாவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சத்தியகிரகா அப்படின் போது என்னன்னா, அதாவது ஹி நெவர் யூஸ்டு வைலன்ஸ். ஆனால் சத்தியகிரகா வந்து லைக் ஸ்ட்ரைக் பண்றது, அந்த மாதிரி உண்மைக்காக போராடுற விஷயத்தை தான் சத்தியகிரகா. இந்த சத்தியகிரகாவோட ஃபாலோவர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா சத்தியகிரஹீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்தியகிரஹீஸ். ஸோ சத்தியகிரஹீஸ். Satyagrahis. The followers of Satyagraha is called as Satyagrahis அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next what we are going to see is Tolstoy. Tolstoy form Phoenix அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் போடுறாங்க. Tolstoy form Phoenix. Tolstoy form Phoenix. இது வந்து ஒரு செட்டில்மெண்ட். இது என்னன்னா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why this settlement is formed, why this association are formed அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a place where people can stay, அதாவது இந்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, the place where Indians can stay and protest. அவர்களுடைய தேவைகளையோ அவர்களுடைய கோரிக்கைகளையோ அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த இடத்த வந்து they can give this like இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேர் தான் என்னன்னா this Tolstoy form Phoenix settlement. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோசியேஷனுக்காக எங்க இந்த ஃபண்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, த ஃபண்டிங் ஃபார் திஸ் வேர் ப்ரொவைடட் பை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் நோ பார்சிஸ் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் முஸ்லீம் லீக் கார்பரேஷன், முஸ்லீம் லீக் பீப்புள் கொடுப்பாங்க. அண்ட் காங்கிரஸ் பீப்புள். ஸோ வாட் வி ஆர் சேயிங் இஸ் திஸ் டால்ஸ்டாய் ஃபார்ம் பீனிக்ஸ். இந்த பிளேஸ் எதுக்காக, இந்த செட்டில்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளேஸ்ல வேர் இந்தியன்ஸ் கேன் ஸ்டாண்ட் தேர் அண்ட் தே கேன் சே தேர் சஜஷன், தே கேன் சே அகேன்ஸ்ட் இந்த மாதிரி பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்ட் அவங்க ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ தே கேன் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த அசோசியேஷன் இருக்குன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு அசோசியேஷனோ இல்லை ஏதோ ஒரு கூட்டமைப்பு நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், அந்த பீப்புளுக்கு தேவையான சேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும், அந்த பீப்புளுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், அந்த பீப்புளுக்கு தேவையான சில ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அகாமடேஷன்ஸ்க்கு தேவையான சில பொருட்கள்லாம் என்ன பண்ணணும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்க நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த ஃபண்டிங் ஒன்லி வி கேன் கிவ் திஸ் மெத்தட்ஸ் ஆர் வி கேன் கிவ் திஸ் திங்ஸ் டு த பீப்புள். ஸோ இந்த ஃபண்டிங் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, funding were given by 3 groups. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is Parsi and another one is Muslim League group and another one is Congress people. So these people will be giving. We all know Tata எல்லாம் இருக்காங்களே, so Ratan Tata are all belong to which group? Parsi group. During this protest, Gandhiji went to protest alone in South Africa. So Gandhiji என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்லாம் நடக்குது, நீ வேற என்ன பண்றாரு, தனியா வந்து எங்க போறாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டால்ஸ்டாய் அப்படின்னா என்னன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீ டால்ஸ்டாய் அப்படின்றவர் வந்து இஸ் a ஃபேமஸ் ரைட்டர். அண்ட் இவருக்கு என்னன்னா he was inspired by காந்திஜி. ஸோ காந்திஜிக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், காந்திஜியோட இன்ஸ்பிரேஷன் தான், அதனால தான் they have kept that name டால்ஸ்டாய் Phoenix agreement, I mean settlement சொல்லி they have kept this name அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 20 years, கிட்டத்தட்ட 20 வருஷங்களா யார் கஷ்டப்படுறாங்கன்னா, மகாத்மா காந்திஜி எங்க சவுத் ஆப்பிரிக்கால he went to the year ஸ்டார்டிங் ஒரு சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி சப்ரஸிங் பாலிசிஸை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக, பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக மகாத்மா காந்திஜி வென்ட். அண்ட் அவர் போன காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 20 years, so nearly 20 years he was protesting against the policies that recommended by the British people அப்படின்னு சொல்லியாச்சு. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி finally succeeded in his protest. Actually காந்திஜி என்ன பண்றாரு, he was succeeded in the protest and at last he was succeeded. And even though the people என்னதான் இவங்க வந்து சக்சஸ் அடைஞ்சாலோ, the Indians lived in the South Africa, their status was not changed. Okay, அதாவது என்னதான் இவங்க வந்து போராட்டம் பண்ணாலோ, என்னதான் அவருக்கு சண்டை போட்டாலுமே வந்து at last இந்த ப்ரொடெஸ்ட்க்கு ஒரு முடிவு கிடைச்சிச்சு. He got a solution, but that was not in a procedural form.
அப்ளை பண்றக்கூடிய அளவுல இல்ல. தட்ஸ் நாட் a procedural form, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபார்ம், ஒரு ஃபார்மலான ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகாத்மா காந்திஜி என்ன பண்றாருன்னா, he was like in 1914ல he was not in good condition. ஸோ இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து நடக்குது. நாட் இன் குட் கண்டிஷன் இன் த சென்ஸ், அவருக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நடக்குது. he had a lung illness. ஸோ லங் ப்ராப்ளம் வந்து இவருக்கு வருது. எப்பனா in 1914. in 1914, ஸோ நியர்லி எத்தனை வருஷம் வந்து காந்திஜி வாஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, he was nearly 20 years. So he was nearly 20 years protesting alone. And he was succeeded in the protest. அவர் என்ன பண்றாரு, அந்த ப்ரொடெஸ்ட்ல சக்சஸ் அடைஞ்சாலும் பட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த இந்தியன்ஸ் வாஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in 1914ல என்ன நடக்குதுன்னா, காந்திஜி வாஸ் நாட் குட் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அதாவது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹெல்த், அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒழுங்கா இல்லை, டியூ டு ஹிஸ் illness in lungs. ஸோ லங்ஸ்ல அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால he is not good that and he is going to come to India. ஸோ அந்த பீரியட்ல அவர் என்ன பண்ண போறாருன்னா, he is going to come to India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜி.கே. கோகலே, who is ஜி.கே. கோகலே அப்படின்னா கோபாலகிருஷ்ணா கோகலே. கோபாலகிருஷ்ணா கோகலே, he was his political guru. who is காந்திஜிஸ் பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, காந்திஜியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ணா கோகலே வாஸ் த பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே அவர் என்ன பண்றாருன்னா, he visited காந்தி when he was in சவுத் ஆப்பிரிக்கா protest. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன நினைப்போம், இந்திய நாட்டு சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, அங்க தனியா நம்ம மக்களுக்காக போராடுறாங்க அப்படின் போது, திஸ் கோபாலகிருஷ்ண கோகலே வாஸ் எ கிரேட் லீடர். அவர் என்ன பண்றாருன்னா, at that time இந்த ஓல்ட் பீரியட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Indians have a great patriotic things. அவங்க வந்து எப்படி தேசப்பற்று அதிகமா இருப்பாங்க. நம்ம கூட என்ன நினைப்போம், ஒரு ஜல்லிக்கட்டுக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நமக்கு எப்படி இருக்கும், we feel very happy and we will be eagerly wanted to see them. Nowadays we have television, we have some sort of a social media. By accessing through that, we will be seeing and we will be contacting the person who was protesting there and who is becoming famous and who is protecting for the culture that Tamil Nadu requires. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக போராடுறவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கலாம், ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அப்போ இது வந்து கிட்டக்கிட்ட எப்போ இந்த 18th 19th சென்ச்சுரியில் we don't access this மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, சோஷியல் மீடியாஸ் இல்லை, ஸோ எந்த ஒரு டெலிகிராம்ஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா, தே ஹாவ் டு கோ டு டைரக்ட்லி அண்ட் தே ஹாவ் டு சி. அந்த மாதிரி மகாத்மா காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவில் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய கிரேட் லீடர் யாரு, இந்த கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் என்ன பண்றாரு, இஸ் கோயிங் டு சவுத் ஆப்பிரிக்கா டு மீட் ஹூ, மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலே என்ன பண்றாருன்னா, இஸ் ஆஸ்கிங் காந்திஜி டு கம் டு இந்தியா. நீங்க என்ன பண்ணுங்க, யூ பெட்டர் டு கம் டு இந்தியா அண்ட் ஜாயின் இன் காங்கிரஸ் அண்ட் ஃபைட் ஃபார் அவர் ஃப்ரீடம். ஸோ நம்மளோட இந்தியா ஃப்ரீடம்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்மளோட இந்திய சுதந்திரத்துக்காக நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷனை யார் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோகலே இஸ் இன்வைட்டிங் காந்திஜி டு கம் டு இந்தியா அண்ட் ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜாயினிங் இன் டு த காங்கிரஸ். ஸோ ஹூ இஸ் இன்வைட்டிங் காந்திஜி டு இந்தியா அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. வாட் திங் இஸ் ஆஸ்கிங், என்ன கோரிக்கையை வைக்கிறார் காந்திஜி கிட்டனா, நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஸ் ஆஸ்கிங் காந்திஜி டு ஜாயின் இன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ரீசன்ஸ் தே ஹவ் பீன் லிஸ்டட். ஸோ சில ரீசன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் காந்திஜி டு கம் டு இந்தியா. ஸோ சம் ஆஃப் த ரீசன்ஸ் டு காந்திஜி, என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, காந்திஜியோட உடல் நலம் குறைவு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காந்திஜிஸ் ஹில்னஸ், டியூ டு ஹிஸ் ஹில்னஸ். ஸோ காந்திஜி இஸ் ஆல்சோ பிளானிங் டு கம் டு இந்தியா. காந்திஜி என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டியூட்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னதான் ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் நம்மளோட பீப்புள், அதாவது இந்தியர்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மாறல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவில் நம்ம வந்து இந்திய நாட்டில் இந்தியா வாஸ் ரூல்டு பை பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷர்ஸை நம்ம அடிச்சு துரத்தணும். அப்போதான் வந்து நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதான் நம்ம மற்ற நாட்டில் போயிட்டு நமக்காக ஒரு பிரச்சனையோ இல்லை நமக்காக ஒரு கோரிக்கை வைக்கும்போது ஓகே, தட் சஜஷன் தட் பாலிசிஸ் வில் பி கன்சிடர்ட் பை த ஹையர் அத்தாரிட்டி. நம்ம நாட்டிலே நமக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot do anything. So what the higher authority will not put in the matters what we are telling, right? So அதுதான் வந்து first thing. So what he is doing is the reasons that Gandhiji is coming to India. What reason அப்படின்னா, first is காந்திஜியோட illness. So first is Gandhiji's illness and second one is Gokule's invitation to come to India. Gopala Krishna Gokule வந்து is a great leader
ஒரு மதிப்பு தக்க ஒரு தலைவர் வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின் போது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா இஸ் கமிங் டு இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி வாண்ட் இந்தியன்ஸ் டு லிபரேட். ஃபர்ஸ்ட் இந்தியர்களை வந்து லிபரேட் பண்ணணும். ஸோ காந்திஜி வாண்ட் இந்தியன்ஸ் டு லிபரேட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, தென் ஒன்லி த அதர் கண்ட்ரி பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் அஸ். யாரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்தியர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஆர் த 3 ரீசன்ஸ் யூ ஆர் டெல்லிங். இப்ப காந்திஜி எப்ப இந்தியாவுக்கு வராருன்னா இன் 1915 ஜான்வரி. இன் 1915 ஜான்வரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1915 ஜான்வரி எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஜான்வரி 1915. அண்ட் இந்த டேட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் டேட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் பிரவேசி பாரதிய திவாஸ். காந்திஜி அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வர்றதுனால இந்த டேட்டை நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்னா பிரவேசி பாரதிய திவாஸ். திவாஸ்னா டேன்னு அர்த்தம். பிரவேசி, யூ ஆல் நோ பாரதிய திவாஸ். திவாஸ், பாரதிய திவாஸ். And this date was considered. So இந்த டேட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா this date is called as NRI day ன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. NRI day. So this date is called as celebrated as NRI day. So now what is இப்ப வந்து காந்திஜி என்ன பண்றாருன்னா some of the duties he going to do to our country. So what are the duties அப்படின்னு பாத்தீங்கன்னா first duty வந்து it is our duty to support British. யார் என்னன்னா காந்திஜி வந்து சில ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இஸ் டெல்லிங் தட் இட் இஸ் டியூட்டி, இட் இஸ் ஆர் டியூட்டி டு சப்போர்ட் ஹூ, திஸ் பிரிட்டிஷ் பீப்புள். நம்ம பிரிட்டிஷ் பீப்புளை நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வேர்ல்டு வார் 1ல ஹி என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ். வேர்ல்டு வார் 1ல என்ன பண்றாங்கன்னா இஸ் என்கரேஜிங் ஆல் த இந்தியன் யங்ஸ்டர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் வேர்ல்டு வார் 1 ஃபார் வாட்னா ஃபார் சப்போர்ட்டிங் பிரிட்டிஷ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாதான் ஓகே பிரிட்டிஷ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஓகே திஸ் இந்தியன்ஸ் வர் சப்போர்ட்டிங் அஸ், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கிவ் தெம் சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு இந்தியர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அ டியூட்டி டு சப்போர்ட் பிரிட்டிஷ் during the World War I. He started to encourage all the Indian youngsters to come and participate in what? இந்த வேர்ல்டு வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா they started to guard the people and protect the Indian peoples. ஸோ இந்தியர்களுக்கு தேவையான இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போருக்கு தேவையான ஆட்கள், அதாவது சோல்ஜர்ஸ்க்கு தேவையான சோல்ஜர்ஸ் நல்ல திடகாத்திரமா இருந்தா தானே they can fight against the opposition. ஸோ அதனால this British will provide all the required things and accommodations for whom அப்படின்னா for the Indian youngsters. ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜியோட ஸ்ட்ராட்டஜி. வாட் காந்திஜியோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா he wanted to observe and இந்த நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ he wanted to observe and study the condition of the Indian structure. ஸோ இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா our country is in a unity in diversity country, right? Our country is a unity in diversity country. In the unity in diversity country is not only a great example that supporting like நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கு, we have different types of mountains, plains, plateaus, desert, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மட்டும் இந்த யுனைட்டி இன் டைவர்சிட்டி பொருந்தாது. We all belong to different cultures, we all belong to different communities, we all belong to different categories, we all belong to different castes. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஹோல்டா பிடிச்சி வச்சிருக்காங்க. we are all under unity in diversity, whatever happen. நீ இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், we all come under a category as a Indians. ஸோ இந்தியன்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளதான் வரும். ஸோ மகாத்மா காந்திஜி என்ன பண்றாருன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு போராட்டத்துக்குள்ள இல்ல நம்மளோட இந்தியன் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ்குள்ள நான் உள்ள வரணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, ஐ ஹாவ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ காந்திஜிஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா யூ வாண்ட் டு அப்சர்வ் அண்ட் ஸ்டடி த கண்டிஷன் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி தட் காந்திஜி ஹேட் ஃபாலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் வந்து இந்தியாவில் வந்து டூர் மாதிரி அவர் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நியர்லி 2 years. 20 years என்ன பார்த்தோம் நம்ம, 20 years அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால
போராடி இருக்காரு, he gone through a protest அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்தியாவை சுத்தி பார்க்க எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் அவர் எடுத்துக்கிட்டார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 years. So for nearly 2 years, for first 2 years after his return from where, from South Africa, after his return he is coming to as a tour. So tour மாதிரி என்ன பண்றாருன்னா இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this time in the year of 1915, இந்த 1915ல என்ன ஆகுதுன்னா அதாவது காந்திஜியோட பொலிட்டிக்கல் குரு யார் சொன்னோம். ஸோ காந்திஜியோட பொலிட்டிக்கல் குருஸ் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த பீரியட் ஆஃப் 1915 வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே வந்து டைட். ஸோ ஹி வாஸ் டைட். ஸோ ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு வாஸ் டைட் ஆக்சுவலி. ஸோ his political guru was died. So what happened அப்படின்னா and இவர் வந்து என்ன பண்ணலாம், he started and he did not stop but he started to continue to observe the status and condition what Indian society is following அப்படின்னு சொல்லி is starting. இது எந்த இயர்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1915ல இது நடக்குது. ஸோ we have seen this. அதாவது காந்திஜி வந்த நாளை நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிரவேசிய பாரதிய திவாஸ். ஸோ எப்போ வந்தார்னா இந்த இயர் ஆஃப் 9th January 1914ல வந்து காந்திஜி வராரு. அண்ட் திஸ் டே இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அன் NRI டே அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா இஸ் கோயிங் ஃபார் அ டூர். ஸோ இந்தியாவை டூர் மாதிரி விசிட் பண்றதுக்காக எத்தனை வருஷம் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா nearly 2 years. So this is the thing that Gandhiji had followed for getting into the freedom struggle. So freedom struggle முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவை பத்தி சில ஸ்டடியோ இல்ல இந்தியனோட கல்ச்சரை பத்தி படிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா ஒரு அனலைசிஸ் டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1916ல நடக்குது. In the year of 1916 home rule movement was started. So press என்ன பண்றாங்கன்னா this press went to Gandhi and they are asking regarding சில opinions வந்து கேக்குறாங்க. என்னன்னா இந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. பட் காந்திஜி was not completely interested in this home rule movement. So காந்திஜி என்ன பண்ணலன்னா he was not completely interested in the home rule movement. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யார் பார்த்துருப்போம்? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அன்னி பெசன்ட் when did அன்னி பெசன்ட் கம்? 1893 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 1893 அன்னி பெசன்ட் கேம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ அன்னி பெசன்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ இஸ் சப்போர்ட்டிங் திஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி ஷீ இஸ் கிவிங் அ சிக்னேச்சர் ஃபார் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் we are understanding clearly, right? இந்த during 2 years time, இந்த டூரிங் 2 years டைம் அதாவது டூர் போயிருக்காருன்னு சொன்னோம்ல அந்த 2 வருஷம் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் காந்திஜி வாஸ் இன்வைட்டட் ஃபார் வாட் அப்படின்னா ஃபார் ஓப்பனிங் அ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஓகே, டூரிங் த 2 years டைம் ஆஃப் what to say, during 2 years time of visiting the all over India, at that time Gandhiji was invited for opening ceremony on the college. பேர் என்ன காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா that college name is Benares Hindu University. So Benares Hindu University எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த இயர் ஆஃப் 1916. இது எல்லாமே இந்த இன்சிடென்ட் எல்லாமே எப்போ நடக்குதுன்னா இந்த இயர் ஆஃப் 1916ல தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. யார் இவருக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்குறாங்க, யார் இவரை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மலாவியா. மதன் மோகன் மலாவியா. So the invitation was given by whom? Madan Mohan Malaviya. And இவரை என்ன கூப்பிடுவாங்கன்னா he was also famously known as Mahamana. Mahamana. So he was famously known as Mahamana. So Mahamana கூப்பிடுறாங்க. So in the Central Hindu College Benares, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்னன்னு சொன்னா காலேஜ் பேர் என்னன்னு சொன்னா பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இந்த பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த காலேஜோட பேர் வந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ். சென்ட்ரல் ஹிந்து காலேஜ். ஸோ இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஹூ வாஸ் ஸ்டார்டட் திஸ் காலேஜ் இன் த ஏர்லியர் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட் பை அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் இந்த காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லேட்டர் ஆன் தான் என்ன ஆகுதுன்னா திஸ் காலேஜ் வாஸ் சேஞ்ச்டு இன்டு வாட் காலேஜ்? பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ ஃபார் திஸ் ஓப்பனிங் செரமனிக்காக யார் நம்ம கூப்பிட்றோம்? மகாத்மா காந்திஜியை கூப்பிட்றோம். ஹூ இஸ் காலிங்? திஸ் மகாமனா இஸ் காலிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி என்ன பண்றாருன்னா ஹி இஸ் கிவிங் எ ஸ்பீச்.
அப்புறம் என்ன பண்றான்னா இந்த ஓப்பனிங் செரமனி, அந்த காலேஜ் ஓப்பனிங் செரமனில இஸ் அட்ரஸிங், இஸ் கிவிங் எ ஸ்பீச், இஸ் அட்ரஸிங் எ ஸ்பீச். அதுல என்ன பண்றான்னா இஸ் கிரிட்டிசைசிங் த மாடரேட், he is criticizing the moderate dominant in the Congress. என்ன பண்றானா moderate dominant Congress, அதாவது we have seen Congress அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கு. இந்த பார்ட்டில யார் இருக்காங்கன்னா மாடரேட் பீப்புள் மட்டும் தான், மாடரேட் பீப்புள் அதாவது மாடரேட் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் இருக்காங்க. நமக்கு தெரியும் மாடரேட் பீப்புள்னா அவங்க வந்து ஓல்டர் பீப்புளா இருப்பாங்க அண்ட் ஒன்லி எலைட் பீப்புள் வேர் கம்பெனிட் இன் தட் பார்ட்டி. அந்த இடத்துல அந்த மாடரேட் பீப்புள்ல வெதர் தே வெல்கம் எனி லோ காஸ்ட் பீப்புள் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் யங்கர் ஜெனரேஷன், அந்த மாதிரி எந்த ஒரு வெல்கமே பண்ணல. ஸோ காந்திஜி என்ன பண்றாருன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசமா அவர் வந்து அவரோட ஸ்பீச்ல டெலிவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி கண்டினியூட் இஸ் டூர் அகைன். ஸோ காந்திஜி என்ன பண்றாருன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தாரு, he attended the function and again he started to continue the டூர். ஸோ அந்த 2 வருஷத்துக்குள்ள இடையில ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி அவரோட டூரை கண்டினியூ பண்ணும்போது and he was involved into a invited for this Lucknow Pact. லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற ஒரு ஓல்டு மேன் வந்து அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. ரிகார்டிங் வாட் அப்படின்னா இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ ஹெல்ப், சீக்கிங் அ ஹெல்ப். திஸ் ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் வந்து ஹீஸ் இன் அ காமன் மேன், இவர் வந்து ஒரு காமன் மேன் அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் ஓகே நம்ம என்ன நினைப்போம், இப்போ அங்கே ஒருத்தர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப் சாமிஜி ஒரு குருஜி இருக்காருன்னா அவர்கிட்ட போனால் நமக்கு சில வேண்டுதல் பண்ணால் அவர்கிட்ட நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி இவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி சில ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு, எல்லா ப்ரொடெஸ்ட்லையும் இவர் ஜெயிச்சிருக்காரு, நம்ம இந்தியர்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த காமன் பீப்புளை யார் அப்ரோச் பண்ணாருன்னா அந்த கிரேட் லீடர் த மகாத்மா காந்திஜி அப்ரோச் பண்றாங்க. அவர் பேர் என்ன, ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா ரீஜனல் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. Next they are introducing what? Regional Satyagraha. Gandhi accepted it and went to Champar. Champar அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. CHAMPAR Champar. And the protest is Champaran Satyagraha in April 1917. So 1916 நம்ம என்னென்ன பார்த்தோம், சில இன்சிடென்ட் பார்த்திருப்போம். And 1917 they are talking about this Champaran Satyagraha in April 1917. So இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா they are telling it as a regional Satyagraha, regional Satyagraha. So Champar அப்படின் போது என்னன்னா this Champar is located in a ஒரு it's in a district. It is located in which place அப்படின்னு கேட்டீங்கன்னா that was located in Bihar. It was located in Bihar. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைக்காக மகாத்மா காந்திஜி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ், ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்களே, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா they are asking the planters to cultivate Tinkati system. Tinkati system. Tinkati system. ஸோ டின்கத்தி சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த டின்கத்தி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் புட் அண்ட் கண்டிஷன். ஸோ பிரிட்டிஷ் வந்து சில கண்டிஷனை வந்து திணிக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3/20%. 3/20%. 3/20% of total land area. இந்த total land areaல they have to cultivate. யாரு they அப்படின்னு சொல்றோம்னா that Indians. So Indian farmers need to cultivate indigo. Indigo அப்படின்றது என்னன்னா dye. It's a dye. So 20ல 3 பங்கு, 100 சொல்ல பட் 20ல 3 பங்கு வந்து என்ன கல்டிவேட் பண்ணோம்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து இண்டிகோ அப்படின்ற ஒரு டையை கல்டிவேட் பண்ணோம்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்த பேர் என்னன்னா டின்கதி சிஸ்டம். ஸோ டின்கதி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் ஃபார்மர்ஸ் ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் அ சிந்தட்டிக் டை தட் ஹெல்ப்ட் கிரேட். ஸோ
ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்தியன் பிளான்டர்ஸ் வந்து இந்த இண்டிகோ அப்படின்ற டையை வந்து கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த டையை அவங்களுடைய ஊருக்கு எடுத்துட்டு போய் தேர் எக்ஸ்போர்ட்டிங் திஸ் டை டு த பிரிட்டிஷ். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இட் ஹாஸ் அ கிரேட் வெல்கம். ஸோ பயங்கரமா அதை வந்து வரவேற்பு தக்கதாக அது வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து தேவர் லைக் வெரி கிரீட் ஆன் த இந்தியன் சொசைட்டில. ஸோ இந்தியனோட சொசைட்டி, இந்தியனோட வல்லமைகள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால இந்த டையை வந்து சரி நம்ம எவ்வளோ முடியுதோ நம்ம இங்கே கல்டிவேட் பண்ணலாம். இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் தட் கிளைமேட் கண்டிஷன் வாஸ் நாட் சப்போர்ட்டிங் டு க்ரோ திஸ் டை. பட் இந்தியன் கிளைமேட் கண்டிஷன், we have sun, we have good water, we have good moistured sand. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்தியன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they are putting this syncretic system and making the Indians to cultivate this indigo dye அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா பட் திஸ் புவர் பிளான்டர் யாரு, நம்மளுடைய இந்தியர்கள். இந்த இந்திய விவசாயிகளுக்கு என்ன ஆகுதுன்னா they don't get a good profit. என்னதான் கல்டிவேஷன் பண்ணாலோ என்னதான் விவசாயம் செஞ்சாலோ அதுக்கேற்ற ஒரு வருமானமோ இல்லை அதுக்கேற்ற ஒரு கூலி நம்மளுக்கு கிடைச்சாதான் ஒர்க் பண்ற நமக்கு என்ன ஆகும், we'll be feeling very happy for that, right? ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியன் பிளான்டர்ஸ் does not get a good profit thing. ஸோ for cultivating this indigo அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா இந்த பிகினிங் ஆஃப் 20th century, இந்த 20th centuryல சிந்தட்டிக் டையை வந்து என்ன பண்றாங்கன்னா தேர் என்டரிங் இன் டு த இன்டர்நேஷனல் மார்க்கெட். எப்ப, இந்த பிகினிங் ஆஃப் 20th century தஸ் இண்டிகோ அப்படின்ற சிந்தட்டிக் டையை என்ன பண்றாங்கன்னா தேர் இன்ட்ரடியூசிங் இன் டு அ இன்டர்நேஷனல் மார்க்கெட். தேர் இன்ட்ரடியூசிங் த சிந்தட்டிக் டை into a international markets. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா it affected the demand of indigo market and the planters suffered in the erosion in the profit. அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்தியன் பிளான்டர்ஸ் பிரிட்டிஷ் பீப்பிள் என்ன சொல்றாங்கன்னா they are asking them to cultivate the indigo. ஆனா இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இந்த இண்டிகோவை தவிர்த்து ஒரு புதுவிதமான விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன, இந்த சிந்தட்டிக் டையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் மிக்ஸ்ட் ஆஃப் மெனி கெமிக்கல்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் எதை நம்பி வாழ்வாதாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ. திடீர்னு என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் டை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இண்டிகோக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது டியூ டு வாட், டியூ டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் சிந்தட்டிக் டை. திஸ் இண்டிகோஸ் வேல்யூ வாஸ் டிக்ரீசிங் இன் the markets. In which markets na, in the international markets அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன், ஸோ இந்த மாதிரி இதுக்கான மதிப்பு குறையும் போது அதை நம்பி சில வாழ்வாதாரங்கள் நடத்தும் போது அதை நம்பி அதை நம்பி தான் நம்மளுக்கு வருமானமே இருக்கு அப்படின் போது இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்லி the farmers will get low income, so no profit. ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்மளோட இன்கமே போச்சு அப்படின்ற ஒரு மன வருத்தத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா மோரோவர் த பீசன்ஸ் were not allowed to cancel the contract. ஸோ என்ன பண்ணல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஓகே இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சரி இந்த மாதிரி பெரிய மனசு பண்ணி இல்லை நாங்கள் வந்து சிந்தட்டிக் டைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், யூ கேன் கல்டிவேட் இன் யுவர் லேண்ட், உங்களுக்கு என்ன வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ அதை கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். But the British did not give an agreement. They did not cancel the agreement, or they did not cancel the settlement that have done between whom? Between the British and the peasants or planters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ரீச்சிங் சம்பரன், ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ யார் போகிறாங்க அந்த இடத்துக்குன்னா Mahatma Gandhiji is going. After reaching Champaran, Gandhiji carried out a general survey. காந்திஜி என்ன பண்றாருன்னா எப்பவுமே இவர் காந்திஜி அப்படின்னா he is like a systematic person, he is a professionalist. He always carry some sort of like systematic விஷயங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி he is carrying a survey. So he is carrying a general survey of the region. So அவரை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு he is carrying the survey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next he was assisted by many leaders. என்னென்ன லீடர்ஸ்க்குலாம் அசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is ராஜேந்திர பிரசாத். So note down the leaders who were supporting Gandhiji during the Champaran, அதாவது regional சத்தியகிரகால எந்தெந்த லீடர்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is ராஜேந்திர பிரசாத் and another one is Nahari Parekh. Nahari, Nahari
Parekh. Nahari Parekh. And next யாருன்னா Mahadev Desai. Mahadev Desai. Mahadev Desai. And next யாருன்னா JP Kripalani. JP Kripalani. JP Kripalani. And next Brij Kishore. Brij Kishore. So these are the leaders who are supporting whom? Mahatma Gandhiji during the Champaran struggle. யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? They are supporting the Indian planters. So who are the leaders அப்படின்னா, one is Rajendra Prasad and another one is Nahari Parekh and another one is Mahadev Desai and another one is Brij Kishore and another one is JP Kripalani. So these are the leaders who were supported Gandhiji during the Champaran struggle அப்படின்னு சொல்லிடுறாங்க. And next what அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி காந்திஜி was taking a survey. ஸோ அவர் என்ன பண்ணாரு, இஸ் டேக்கிங் எ சர்வே டூரிங் தட் ரீஜன். ஸோ இந்த மாதிரி இவங்களோட சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ப்ரிப்பேரிங் அ ரிப்போர்ட். ஸோ தே ப்ரிப்பேரிங் அ ரிப்போர்ட் அண்ட் சப்மிட்டட் டு த கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தேர் சப்மிட்டிங் டு ஹூம், டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, இது ரிகார்டிங், இந்த ரிப்போர்ட் ரிகார்டிங்காக யார் வராங்கன்னா, எ கமிஷன் ஆஃப் என்கொயரி வாஸ் அப்பாயிண்டட். ஸோ இது விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் வந்து என்கொயரிக்காக செட் பண்றாங்க. ஸோ எ கமிஷன் ஆஃப் என்கொயரி வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் அப்பாயிண்டிங் ரிகார்டிங் வாட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ தி அப்பாயிண்டட் காந்திஜி வந்து அதுல ஒரு நாமினேட்டட் பர்சனா வந்து இதுல அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? காந்திஜி வந்து அந்த கமிஷன்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்காரு. அண்ட் ஹி வாஸ் எ நாமினேட்டட் மெம்பர். ஹி வாஸ் எ நாமினேட்டட் மெம்பர் அண்ட் செலக்டட் மெம்பர் இன் வாட், இன் தட் கமிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி கன்வின்ஸ்டு தி கமிஷன். காந்தி என்னென்ன வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி இஸ் கன்வின்சிங் த கமிஷன் டு அபாலிஷ் வாட், நம்ம ஸ்டார்டிங் பார்த்திருப்போம் தின்கதி சிஸ்டம். இந்த தின்கதி சிஸ்டம்னா என்னன்னு சொன்ன, 3/20th வந்து என்ன பண்ணோம், they had to cultivate indigo. ஸோ காந்திஜி என்ன பண்றாருன்னா, he is convincing this the status of the people was not good அப்படின்னு சொல்லி he is convincing and he wanted to cancel what, this தின்கதி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, and he is also asking compensate பண்ணுங்க. யாருக்கு காம்பன்சேட் கொடுக்கணும்? to the peasant who are suffering without a proper income or a proper profit இல்லாததுனால please give them a compensation. so compensation provide பண்ணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி is asking. and next what அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக காம்பன்சேஷன் கேட்கிறாருன்னா, for a illegal extraction of money. ஸோ இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மணி அப்படின்னு, நீங்கள் அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு காந்திஜி இஸ் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as the compromises with the planters. ஸோ compromises with the planters, காந்திஜி agreed for 20% of money collected from the peasants. ஸோ இவர் என்ன பண்ணுறான்னா, ஓகே காம்ப்ரமைஸ், இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்குது, இந்த டீலிங்கில் 20% வந்து நான் வந்து பிளான்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி they have giving some settlement அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னா, அகமதாபாத் ஹங்கர் ஸ்ட்ரைக், அகமதாபாத் ஹங்கர் ஸ்ட்ரைக் அண்ட் இட் வாஸ் கால்ட் அஸ் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஒரு 5 minutes பிரேக். ஸோ லைக் தே ஹவ் ஸ்டார்டட், இந்த மாதிரி சில விஷயங்கள் ரீஜனல் எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஹவு த லீடர்ஸ் ஹவ் சப்போர்ட்டட், அந்த மாதிரி சில விஷயங்களும் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, தேர் ஆல்சோ மேக்கிங் அ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நான் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு சி த ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். மகாத்மா காந்திஜியோட ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வாஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் hunger strike. Write it out. Ahmedabad mill strike, MILL, mill strike was considered to be a first hunger strike. What is this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on March 1918. when this had happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா, March 1918ல this was happened. So March
1918. What they are going to do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the main thing வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில் இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்டைல் மில் இருக்கு. அண்ட் வாட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓனர் அண்ட் எம்ப்ளாயிஸ். So there was a conflict between whom? Between the owner and employees. For example, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் என்ன நடக்குதுன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. எதுக்காக கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் அ பிளேக் போனஸ். பிளேக் போனஸ் அப்படின்னா என்னன்னா, we all know பிளேக் அப்படின்னா இட்ஸ் a disease. பிளேக். ஸோ இது வந்து ஒரு டிசீஸ். இந்த பிளேக் போனஸ் அதுக்காக ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா, ஒன் இஸ் எம்ப்ளாயர் அண்ட் அனதர் ஒன் இஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, அட் த டைம் த பீப்புள் வேர் அஃபெக்டட் பை வாட் அப்படின்னா, த பீப்புள் வேர் அஃபெக்டட் பை அ பிளேக். அ டிசீஸ் நேம்டு பிளேக் அப்படின்ற ஒரு விஷயத்துல அஃபெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டைம்ல பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1 த திங்ஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ். ஸோ என்னன்னா, ஒரு நாட்டில் ஒரு வார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த நாட்டில் ஒரு வார் நடந்ததுன்னா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் லைக் இருக்கக்கூடிய சோர்சஸ், இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்லாம் என்னதான் நடக்குங்க, அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும், அது எல்லாமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். ரைட்? அதனால என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கு. வார் நடக்கும்போது என்ன ஆகும்? they'll be destroying some other things like ஒரு மாலை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி இந்த இடத்துல என்ன ஆகும்னா price ரைஸ் ஆகும். ஸோ ஆல் த திங்ஸ் வில் பிகம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால வாட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, த திங்ஸ் were becoming expensive due to what? Due to the World War 1. So due to World War 1 the things become expensive. And next what na, இந்த மில்ல இருக்காங்கல்ல, இந்த மில் ஓனர்ஸ்லாம் they are stopped to give this plague bonus. ஸோ இதுக்கு முன்னாடி they are practicing ஒரு போனஸ் கொடுக்குற ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் திஸ் World War 1 when the things were become expensive, the owner அதாவது the employer stopped what? This plague bonus to whom? To the employees அப்படின்னு சொல்லிட்டாங்க. Now it become a great struggle. இது வந்து இப்போ என்னாச்சுன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட்க்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. The employees without bonus, the bonus was not provided to whom? To the employees. By whom? By the mill owners. Now என்ன சொல்றாங்கன்னா, the employees demanded, சரி எங்களுக்கு போனஸ் வேணாம், நாங்க என்ன பண்றோம்னா எங்களுக்கு சேலரியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணித்தாங்க. சேலரியை நீங்க என்ன பண்ணணும்? you have to increase the salary for how எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50%. 50% வந்து சேலரி ஹைக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 50% ஆஃப் சேலரி ஹைக். ஸோ சேலரி ஹைக் வந்து எத்தனை சதவீதம்? 50%. ஸோ 50% ஆஃப் சேலரி ஹைக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா, தேர் கிரியேட்டட் அன்சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு அன்சர்டன், ஸோ நினச்சி பார்க்க முடியாத சில சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது சூழ்நிலைகள்லாம் நிகழுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் அப்ரைடட் அண்ட் ரெக்வஸ்டட் காந்தி டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது. ஸோ இப்போ நம்ம we all know மகாத்மா காந்திஜி was a great leader and evolving as a great leader. ஸோ இவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாருன்னா, இஸ் காலிங் த கிரேட் லீடர். சரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார் இருப்பாங்க? பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி த இங்கிலீஷ் மேன் வில் பி அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இஸ் ஆஸ்கிங், இஸ் ரெக்வஸ்டிங் யார? மகாத்மா காந்திஜியை ரெக்வஸ்ட் பண்றாரு, வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல வந்து யாருமே அமைதியா இல்லை. ஸோ இது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அன்சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிகழ்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க, யூ கம் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட்ஸ் ஆஃப் காந்திஜி. ஸோ காந்திஜி சில விஷயங்கள்லாம் ஒரு செய்யறாரு. யாரோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில் ஓனர் கிட்ட வந்து சொல்றாரு, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, மில் ஓனர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மில் ஓனர்ஸ் ஆர் அக்ரீட் டு பே 20% ஆஃப் சேலரி ஹைக் டு ஹூம்? டு த எம்ப்ளாயிஸ். ஆனா எம்ப்ளாயிஸ் எவ்வளவு கேட்கறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் 50%. ஆனா எம்ப்ளாயிஸ் எவ்வளவு ஒத்துக்கிறாங்க? சாரி, மில் ஓனர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் எவ்வளவு ஒத்துக்கிறாங்கன்னா 20% நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில அவங்க வந்து இது பண்றாங்க. அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அப்பயும் வந்து சைலண்டா இல்லை. தே ஸ்டார்டட் டு லாக் அவுட். லாக் அவுட்னா என்ன பண்ணா, தே ஸ்டார்டட் டு இந்த மாதிரி தே ஆர் நாட் ஒர்க்கிங். ஸோ தே ஆர் நாட் ப்ராப்பர்லி ஒர்க்கிங் அண்ட் தே ஸ்டார்டட் டு லாக் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. லாக் அவுட் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்னு சில ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ரைக் வரும்னா, அங்கர் ஸ்ட்ரைக் வரும், அப்புறம் வந்து இந்த லாக் அவுட் ஸ்ட்ரைக் வரும், அப்புறம் பஸ் எரிக்கிறது, அந்த மாதிரி அதில் வந்து வைலன்ட் ஸ்ட்ரைக். ஸோ லாக் அவுட் ஸ்ட்ரைக்னா என்னன்னா, இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிஷின்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் த எம்ப்ளாயி வில் கம் டு த இண்டஸ்ட்ரி, பட் த எம்ப்ளாயி வில் ஒர்க், பட் த எம்ப்ளாயி ஓன்ட் ஒர்க், தே ஓன்ட் டச் எனி மிஷின்ஸ்,
பட் they'll regularly come to the industry. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா லாக் அவுட் ஸ்ட்ரைக். லாக் அவுட் ஸ்ட்ரைக் வந்து யார் பண்றாங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் பண்றாங்க. எதுக்காகனா வெறும் 20% சேலரி ஹைக் கொடுத்தா நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக they are doing a what kind of strike? லாக் அவுட் ஸ்ட்ரைக். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா காந்திஜி என்ன பண்றாங்கன்னா இஸ் அட்வைசிங் டு த எம்ப்ளாயிஸ்க்கு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யூ கேன் ஆஸ்க் 20% அவங்க தரேன்னு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, யூ டிமாண்ட் தெம் பை 35%. 35% வந்து எனக்கு சேலரி ஹைக் வேணும். எவ்வளவு பர்சன்ட்? 35% எனக்கு சேலரி ஹைக் வேணும்னு சொல்லி go and do a strike against the owners அப்படின்னு மகாத்மா காந்திஜி is giving a suggestion to whom? To the workers. And next what happened அப்படின்னு பாத்தீங்கன்னா since many workers, எல்லா workers வந்து என்ன பண்றாங்கன்னா they starting to sign of fatigueness. fatigueness என்னன்னா மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ மயக்கம் வருது அண்ட் தே cannot stand, லைக் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா காந்திஜி கூட வந்து ஜாயின் பண்ண முடியல. காந்திஜி வாஸ் well enough and well determined person to continue a hunger strike, but the other employees, other workers could not cooperate and could not cope up with Gandhiji. எதுல இந்த ஸ்ட்ரைக்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா ஸோ காந்திஜி லான்ச் அப்ப என்ன பண்றாருன்னா மயக்கம் வருது, லைக் பீப்புள் வேர் நாட் ப்ராப்பர்லி டூயிங். ஸோ காந்திஜி என்ன பண்ணாரு, ஓகே யாருக்கு என் கூட கோப் பண்ண முடியும், என்னோட கோஆர்டினேட் பண்ண முடியுமோ, யூ ஆல் ஒர்க்கர்ஸ் கம் அலாங் வித் மீ ஃபார் அ வாட்? ஹி இஸ் இன்வைட்டிங் ஆல் த ஒர்க்கர்ஸ் ஃபார் அ ஹங்கர் ஸ்ட்ரைக். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் மகாத்மா காந்திஜிஸ் ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். அப்ப மகாத்மா காந்திஜியோட ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் என்னன்னா அஹ்மதாபாத் மில்க் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அ பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் எல்லா மக்கள் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆக்டட் அஸ் அ பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he also bought a moral support. யாரு? மகாத்மா காந்திஜி gave a moral support to whom? To the mill owners. நீங்க செய்யறது தப்பு அப்படின்ற மாதிரி சில moral principle values யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா he is insisting to the owners. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this time சத்யகிரகா காந்தி supported என்னன்னா இந்த டைம்ல என்ன பண்ணான்னா இந்த சத்யகிரகா காந்திஜி, அதாவது மகாத்மா காந்திஜியை யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில் ஓனரோட தங்கச்சி. அந்த மில் ஓனரோட தங்கச்சி பேர் என்னன்னா அனூஷியா பென். This mill owner was supported by, this Mahatma Gandhiji was supported by the mill owner's sister named Anushya Ben. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி மில் ஓனர் என்ன பண்றாங்கன்னா தேர் அக்ரிங். ஓகே நீங்க கேட்ட என்ன கேட்டாங்க எம்ப்ளாயிஸ்? தே ஆஸ்க்டு ஃபார் 35%, ஃபர்ஸ்ட் 50% அண்ட் செகண்ட் வந்து 20% தான் தருவன் மில் ஓனர் சொல்றாரு. மகாத்மா காந்திஜி என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா யூ ஆஸ்க் ஃபார் 35% அப்படின்ட்டாங்க. ஸோ நவ் வாட் ஹேப்பன்னா மில் ஓனர் ஓகே நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஐ எம் அக்ரிங் டு பே 35% ஆஃப் வாட் salary hike. So this was completed. And next what happened அப்படின்னா after சத்யகிரகா காந்திஜி என்ன பண்றானா he founded a டெக்ஸ்டைல் லேபர் யூனியன் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு, ஒரு யூனியனை தயார் பண்றாரு. அந்த யூனியன் பேர் என்னன்னா அஹ்மதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் யூனியன். அஹ்மதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் யூனியன் in the year of Ahmedabad Textile Labor Union in 1918. So this was happened. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த யூனியன் பேர் என்னன்னு சொன்ன டெக்ஸ்டைல் லேபர் யூனியன். எந்த வருஷம்? இன் 1918. அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில் ஓனர் இஸ் அந்த நம்ம இவ்வளோ நேரம் மில் ஓனர்னு பார்த்தோம்ல, அந்த மில் ஓனரோட பேர் என்னன்னா அம்பலல் சாராபாய். This mill owner is Ambalal, Ambalal, Lal, Ambalal Sarabhai. And this mill owner is Gandhijiyoda friend. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா the district collector called Gandhiji to handle this problem. So already நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யார் சால்வ் பண்றாங்கன்னா காந்திஜி வாஸ் இன்வைட்டட் டு சால்வ் தோஸ் ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன். எது நம்ம பார்த்தோம்ல அகமதாபாத் டெக்ஸ்டைல்
லேபர் யூனியன். ஸோ இதுதான் வந்து லேபர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் யூனியன் கிரியேட் பண்ண ஒரு யூனியன். என்னதுன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் இன் இந்தியா. பட் ரீசெண்ட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா மெட்ராஸ் யூனியன் இஸ் செட் டு பி த ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃப் லேபர். அதாவது நம்ம அக்கார்டிங் சம் சோர்சஸ், சில சோர்சஸ் பொறுத்து என்ன சொல்றாங்கன்னா மகாத்மா காந்திஜி தான் அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஆக்சுவலி மெனி ரிசர்ச் இஸ் டெல்லிங் வாட் அப்படின்னா மெட்ராஸ் ஆஸ் த ஃபர்ஸ்ட் யூனியன் ஃபார் வாட்னா ஃபார் த லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா மெட்ராஸ் யூனியன் ஃபார் லேபர்ல சில லீடர்ஸ் இருக்காங்க. அந்த லீடர்ஸோட பேர் யாருன்னா பிபி வாடி, பிபி பி அண்ட் பி வாடி. இவங்க வந்து யாருன்னா மெட்ராஸ் யூனியன் அதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ தேவர் த பிபி வாடி. அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னா திருவிகா. வி ஆல் நோ ரைட், திருவிகா. அண்ட் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா சிங்காரவேலன். சிங்காரவேலனை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹூ வாஸ் ரிகக்னைஸ்ட் அஸ் அ லேபருக்காக, இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா May 1 லேபர் டேன்னு கொண்டாடுறோம்ல. இது யாரை ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டாடுறோம்னா to commemorate whom, this சிங்காரவேலன். ஸோ ஐ ஹாவ் செட் மெட்ராஸ் யூனியன்ல 3 லீடர்ஸ் இருக்காங்க. ஒரு லீடர் பேர் வந்து பிபி வாடி, அண்ட் செகண்ட் லீடர் பேர் வந்து திருவிகா, அண்ட் தேர்ட் பர்சன் பேர் என்னன்னு சொல்லணும்னா சிங்காரவேலன். இந்த சிங்காரன் வேலனை கொமமரேட் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம May 1 என்ன May 1 we are celebrating what? லேபர்ஸ் டே, ரைட். லேபர் டே அப்படின்னு சொல்லி உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல. அது யார் ரெகக்னைஸ் பண்றதுன்னா ஃபார் த சிங்காரவேலன் அப்படின்றவரை ரெகக்னைஸ் பண்றதுக்காக தான் we are celebrating. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா கெதா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்சிடென்ட் கூட நம்ம போக போறோம். நெக்ஸ்ட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் பேர் என்னன்னா கெடா, KEDA. KEDA is district in Gujarat. கெதா KEDA is a district in where? In Gujarat. At old times it is in a Bombay province. அதாவது கிங் ரூல் பண்ணும்போது அந்த கெதா அப்படின்ற ஒரு இடம் வந்து எதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that was under a Bombay province. Now it is registered into a Gujarat thing. குஜராத்குள்ள ஒரு ஸ்டேட்டா இருக்கு, டிஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And this Kedar, KEDAR, Kedar. So this Kedar, இந்த கெடர் வாஸ் ஃபாலோட் பை இந்த கெடர்ல என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரைட் வாரி சிஸ்டம். ஸோ வி ஆல் நோ என்னென்ன சிஸ்டம் இருக்கு, ஜமீன்தார் சிஸ்டம், ரைட் வாரி சிஸ்டம், அந்த மாதிரி மஹல்வாரி சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெடர் அப்படின்ற இடத்துல என்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா என்ன சிஸ்டம், ரைட் வாரி சிஸ்டமா யூஸ் பண்றாங்க. நான் வாட் இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1918ல ஒரு இன்சிடென்ட் போறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், 1916 என்ன நடந்தது, 1914ல வாட் ஹேப்பன் பார்த்தோம். Now we are jumping into 1918 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த 1918ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there was a monsoon failure நடக்குது. மான்சூன் ஃபெயிலியர் நடக்குதுன்றதுனால in this region agriculture was affected. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மெயினான சோர்சஸ் என்ன, அதுக்கான கிளைமேட், அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபெர்டிலைசர், லேண்டு, சாண்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த கெதர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல என்ன ஃபெயில் ஆகுதுன்னா மான்சூன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால இந்த மான்சூன் ஃபெயில்டுனால வாட் ஹட் ஹேப்பன், திஸ் அஃபெக்டட் திஸ் அக்ரிகல்ச்சரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரெவென்யூ கோட், அக்கார்டிங் டு ரெவென்யூ கோட், if the yield is less than 25% of normal yield, then the peasants were entitled to, அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெதர் வந்து என்னன்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு, குஜராத் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு கெதர். இந்த கெதர்ல என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா மஹல்வாரி சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ரைட் வாரி லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ரைட் வாரி லேண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது இந்த இயர் ஆஃப் 1918ல என்ன நடக்குதுன்னா மான்சூன் ஃபெயிலியர் நடக்குது. மான்சூன் ஃபெயிலியர் நடக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ திஸ் வாட் வி ஆர் டெல்லிங் நவ். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆகிறதுனால, ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி இந்த ரைட் வாரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால 20%, ஸோ 25% ஆஃப் நார்மல் ஹீல்டு அவங்க என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். இஃப் லெஸ் தென் 20% ஆஃப் நார்மல் ஹீல்ட், அட்லீஸ்ட் 25%, இல்லை அதுக்கு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா they are making a remission of revenue, some penalty they are giving.
ஸோ ரிமிஷன் ஆஃப் ரெவென்யூ இஸ் கிவன். ஸோ இது எல்லாம் எதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரெவென்யூ கோட். ஸோ ரெவென்யூ கோடை ஃபாலோ பண்ணி தான் திஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரொவிஷன் வாஸ் கன்ஃபார்ம்டு பை என்கொயர்ஸ் கண்டக்டட் பை யார்னா விதால்பாய் பட்டேல். இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஓகே இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சில ப்ரொவிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி யார் ஃபாலோ பண்றாங்கன்னா வித்தல்பாய் பட்டேல் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. யார் கன்ஃபார்ம் பண்றாங்க? ஒன் இஸ் வித்தல்பாய் பட்டேல் அண்ட் another one is members of servants of Indian society. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி advised peasants. காந்திஜி என்ன பண்றாங்கன்னா is giving advice to whom? To the peasants to withhold the revenue. The Gujarat Sabha played a vital role. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி என்ன பண்றாங்க? தேர் ரிமிட்டிங் த ஃபார்மர்ஸ். இப்போ அவங்க வந்து என்ன சொல்ல தேர் நாட் ப்ரொடியூசிங்க 25% லெஸ் தானா ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க வந்து ரிமிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த போராட்டத்துல யார் முக்கிய பங்கு வகித்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் இந்த குஜராத் சபா. The Gujarat Sabha played a vital role. So they played a vital role அப்படின்னு சொல்றாங்க. அகிடேஷன் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு போராட்டம். In this agitation, Gandhiji was helped by Vallabhbhai Patel. காந்திஜி யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா வல்லபாய் பட்டேல். Gandhiji was supported by and helped by whom? Vallabhbhai Patel and Indulal Yagnik. இவங்க ரெண்டு பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து வல்லபாய் பட்டேல் அண்ட் இன்னொருத்தர் யாருன்னா இந்துலால் யாக்னிக். So this two members have supported whom? Mahatma Gandhiji அப்படின்னு சொல்றாங்க. And next காந்திஜி என்ன பண்றாங்கன்னா he is asking the peasants to take a pledge. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க ஒரு உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? மகாத்மா காந்திஜி. அந்த பிளட்ஜ் யாருக்கு அகைன்ஸ்டா எடுக்கிறாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள் தேர் டேக்கிங் எ பிளட்ஜ் ஃபார் நாட் பேயிங் அ ரெவென்யூ டு த பிசன்ஸ் அண்ட் ஸ்டார்டட் ஷோயிங் எ சைன் ஆஃப் வீக்னஸ். ஸோ கரெக்டான ரெவென்யூ வந்து என்ன பண்ணல பிரிட்டிஷ் பீப்புள் தேர் நாட் பேயிங் டு ஹூம்? டு த பீசன்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா யூ டேக் அ பிளட்ஜ் அகைன்ஸ்ட் ஹூம்? அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். Meanwhile, the government has a secret instruction issued. So, government என்ன பண்றாங்கன்னா they are giving a secret instruction to the states. So, states-குள்ள சில சீக்ரெட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. And next what happen அப்படின்னா the revenue should be collected only from those who pay. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க. ஸோ இதுக்கான ஒரு முடிவு வேணும் அப்படின்றதுக்காக வாட் த பிரிட்டிஷ் இஸ் டூயிங் அப்படின்னா கட்ட முடிஞ்சவங்க கிட்ட மட்டும் என்ன பண்ணுங்க ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுங்க. கட்ட முடியாதவங்க டியூ டு த ப்ராப்ளம் லைக் இந்த மாதிரி மான்சூன் ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி தே குட் நாட் அஃபோர்ட் ஃபார் த கிராப்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கிட்ட என்ன பண்ண முடியும் வேணாம்னா யூ ஷுட் நாட் கலெக்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி தேர் கிவிங் எ சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் நோயிங் திஸ் காந்திஜி என்ன பண்றாருன்னா ஓகே காந்திஜிக்கு வந்து இந்த சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்டுட்டாரு. யாரு? காந்திஜி ஹர்ட் திஸ் சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கிவன் பை பிரிட்டிஷ். ஸோ காந்திஜி என்ன பண்றாருன்னா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் அவள் தானே ஜெயிச்சிட்டாங்களா. காந்திஜி ஹேஸ் won this what இந்த கெடர் பெசன்ஸ். ஸோ காந்திஜி காட் எ விக்டரி ஃபார் த கெடர். ஓகே அதாவது கெடர்ல சேர்ந்த விவசாயிகளுக்கு அவர்களுடைய கோரிக்கை என்ன வேணுமோ அதை என்ன பண்ணாரு இவரு நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சொசைட்டி 1921 ஃபார்ம்டு பை யார் இதை வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னா இட் வாஸ் ஃபார்ம்டு பை லாலா லஜ்பத் ராய். சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சொசைட்டி 1921 ஃபார்ம்டு பை யாரு? லாலா லஜ்பத் ராய். ஸோ திஸ் வாஸ் த இன்சிடென்ட் இன் வேர் கெதர்ல பெசன்ஸ் அதாவது விவசாயிகளுக்காக மகாத்மா காந்தி என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ப்ரொட்டஸ்ட் வாஸ் அ successful for what? For whom? For Mahatma Gandhiji. Successful for Mahatma Gandhiji.
ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து நமக்காக ஒரு மனிதர் இறங்கி செய்யறாரு அப்படின் போது அவருக்கான ஒரு கிரேஸ் என்ன இருக்கும் மக்கள் மத்தியில அதிகமாவே இருக்கும். ஸோ தட் கிரியேட்டட் அ கிரேட் இமேஜ் ஃபார் மகாத்மா காந்திஜி. For example, like South Africa's Satyagraha is an experimental groundwork. We all know இவர் எங்க சத்யாகிரகா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஸ்டார்டிங்ல சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அது வந்து இவருக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் an experimental groundwork. So South Africa's Satyagraha was a experimental groundwork for Mahatma Gandhi. Now the peasants and laborers அவங்களோட சப்போர்ட் என்ன ஆச்சுன்னா டைரக்டா யாருக்கு கிடைச்சிச்சு டு த மகாத்மா காந்திஜி. So the peasants and laborers had a direct contact of Mahatma Gandhiji and he had a great initiative for working this Indian freedom struggle. And next what அப்படின்னு பார்த்தீங்கன்னா Rowlatt Satyagraha. So Rowlatt Satyagraha, another topic we are seeing is Rowlatt Satyagraha. 1915ல Defense India Act அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. In 1915 Defense India Act இது என்ன பண்ணுதுன்னா this targeted revolutionaries போராட்டம் செய்யறவங்கள வந்து டார்கெட் பண்ணுது. Rowlatt Satyagraha 1915 Defense India Act கொண்டு வராங்க. இந்த டிஃபென்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் டார்கெட்டிங் த ரெவல்யூஷனரிஸ் யாரெல்லாம் போராட்டம் செய்யறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. செடிஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. செடிஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. என்ன செடிஷன் மீன்ஸ் வாட்? லைக் டாக்கிங் அகெயின்ஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆர் டாக்கிங் இந்த மாதிரி லீடர்ஸ் அகெயின்ஸ்ட் பண்ணி இது பண்றது, டாக்கிங் அகெயின்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி, அவதூறாக பேசுறத செடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபமேஷன் அப்படின்னு லால ஒன்று இருக்கு. டிஃபமேஷன் அப்படின்னா என்னன்னா டிஃபமேஷன் வாஸ் டிவைடட் இன்டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாண்டர் அப்படின்னா ஸ்லாண்டர் டிஃபமேஷன்னா நான் ஒரு பேச்சு வாக்குல ஒரு தலைவரை வந்து இவன் வந்து இப்படி இருக்காங்க, அவங்க வந்து அப்படி இருக்காங்க, அவங்க வந்து தகாத இது பண்றாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றது ஸ்லாண்டர் டிஃபமேஷன். லிபல் டிஃபமேஷன். லிபல் அப்படின்னா ஸ்போக்கன், ஐ மீன் ரைட்டிங். லைக் நான் வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு நான் ஏதாச்சும் தப்பா ஒரு லீடரையோ இல்லை தப்பா நம்ம கண்ட்ரி பத்தி பண்ணனா அது என்ன அதுக்கு இல்லை என்ன போகும்னா டிஃபமேஷனுக்குள்ள போகும். ஸோ திஸ் இஸ் லைக் டூ கைண்ட் ஆஃப் டிஃபமேஷன். இப்போ அந்த டிஃபமேஷனுக்குள்ள ஒன் ஆஃப் த டைப் தான் என்னன்னா இந்த செடிஷன், ரைட்? செடிஷன். ஸோ செடிஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இந்த செடிஷன் கமிட்டியோட யார் வந்து லீட் மெம்பரா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சிட்னே ரவுலெட். அதனால தான் இது என்ன சொல்றோம்னா ரவுலெட் சத்யாகிரகா. சார் சிட்னே ரவுலெட். and he was a and அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றானா இஸ் ஆல்சோ ஃபார்மிங் another thing that is anarchical revolutionary crime act. anarchical revolutionary crimes act 1919. So what had happened அப்படின்னு சொல்லி we are going to see. So starting during the year of 1911 the lockout means, so சொன்ன மாதிரி lockout means closing the factories. So வேலைக்கு வருவாங்க but they won't touch any machines. The revolutionaries become very strong. ரெவல்யூஷனரிஸ்னா யாரு? போராட்டம் செய்யற இந்த புரட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா they were very strong. So the British was involved in World War I, so they could not safeguard the British safety. So British வந்து என்னன்னா they are involving in the World War I, so they could not make a safety measures for the British rulers who are doing in the India. So இந்தியால இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆபீசர்ஸோ பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கோ கரெக்டான பாதுகாப்பு தர முடியல. ஏன்னா அங்க தலைமை எங்க இருக்கு? தலைமை was protesting against what? They were involved in the protest what? In the World War I. ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு தேவையான ப்ரொடெக்ஷன் வந்து தர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் கெட்டிங் சம்
So they are becoming some weaker. This revolutionaries என்ன பண்றாங்க, புரட்சியாளர்கள் வந்து பயங்கரமா ஸ்ட்ரென்த் வந்து கெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. The British created an act called, என்ன ஆக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா, டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் in the year 1915. So ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணிருப்போம் டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் in 1915. But the revolutionary act was prevailing. என்னதான் வந்து டிஃபென்ஸ் ஆக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாலுமே ரெவல்யூஷனரி ஆக்டுமே என்ன ஆகுதுன்னா, ப்ரிவைல்னா என்ன, தட் வாஸ் ஆல்ரெடி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லலாம். தட் வாஸ் ஃபாலோயிங். ஒன்ஸ் த வேர்ல்டு வார் ஒன் கம்ப்ளீட்டட், ஸோ வேர்ல்டு வார் ஒன் என்னன்னா முடிவடையுது. ஸோ ஒன்ஸ் த வேர்ல்டு வார் ஒன் கம்ப்ளீட்டட், த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் வாஸ் ரிப்பீல்ட். ஸோ till the world war one, this defense act was there, right? ரெவல்யூஷனரி ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, வேர்ல்டு வார் ஒன் கம்ப்ளீட் ஆன உடனே டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிடுறாங்க. ரிப்பீல்னா என்ன, they'll be removing from the act. ஸோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு now what they're doing is they're targeting the revolutionaries. They're targeting whom? They're targeting the revolutionaries. The British introduced the sedition committee. இந்த sedition committee யார் ஹெட் பண்ணும்போது, சார் சிட்னி ரவுலட் அவர் தான் வந்து he is the head of that committee அப்படின்னு சொல்லலாம். And next this committee recommended a act called anarchical revolutionary act. And next what happened அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, this anarchical revolutionary act, this was famously called as Rowlatt Act 1919. So this was famously called as Rowlatt Act 1919. இந்த according to this act, இந்த Rowlatt Act மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the government can arrest anyone. நம்ம சொன்ன மாதிரி புரட்சியாளர்கள் அதிகமாகிறதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, குரல் கொடுத்து they are fighting against the British. ஸோ அதுக்காக இதெல்லாம் தடுக்கிறதுக்காக செடிஷன் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. The sedition committee was headed by this Rowlatt. So it was famously called as Rowlatt Act 1919. Now what this committee is going to do, what their work, what is the work that they have given for the committee அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they can arrest any person who is talking against the government. So according to this act, the government can arrest any individual without a warrant. வாரண்டே இல்லாம ஒரு அரெஸ்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன வேணும்னா, there should be a compulsory arrest warrant. ஸோ அந்த மாதிரி ஒரு வாரண்ட் இல்ல, ஒரு பெட்டிஷன் இல்ல, எதுவுமே இல்லாம they can arrest any individual. So they can arrest any individual in the suspension of என்னது செடிஷன். சஸ்பென்ஷன் என்ன, முழுசா அவங்க அதை பண்றாங்கன்னா இல்ல, ஒரு சந்தேகத்தின் பேரால அவங்கள என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. This act affected the writ of habeas corpus. So you all have studied in the polity நம்ம படிச்சிருப்போம். What are the writ? So writ அப்படின்றது வந்து that will be dealing under article 32. So there are 5 kinds of writ. 5 kinds of writ in both. One is habeas corpus, another one is certiorari. Okay, next certiorari, writ of certiorari, mandamus, அப்புறம் வந்து writ of prohibition அப்படின்ற மாதிரி சில ரிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன ரிட் பார்க்குறோம்னா, writ of habeas corpus. writ of habeas corpus ஓட மெயினான விஷயம் என்ன, we all have seen ஜெய்பீம். ஜெய்பீமே வந்து அந்த படமே வந்து முழுக்க எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, writ of habeas corpus to bring the body தான் அதோட இது. காணாம போனவங்களை வந்து அவங்களுக்கு வந்து லைக் இப்போ அவங்களை வந்து அரெஸ்ட் பேர் மூலமா யாராச்சும் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னா, that convicted person should be shown to the, அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டு பிரிங் த பாடி. டு பிரிங் த பாடினா நாட் ஆஃப்டர் த டெத், பட் தே ஹாவ் டு கிவ் அ சர்டன் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த பர்சன் ஹூ ஹவ் பீன் அரஸ்டட் பை த போலீஸ் ஆர் தே ஹவ் கெப்ட் இன் த கஸ்டடி. ஸோ தே ஷுட் கிவ் சம் டீட்டெயில்ஸ். அதுக்காக கொண்டு வந்த ரிட் தான் இந்த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா, இந்த கேஸ் எனி ஒன் இஸ் அரஸ்டட் அண்டர் த ஆக்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரெவல்யூஷனரிஸ் பிடிச்சி போட்டுருவாங்க. பட் தே ஷுட் நாட் ஃபைல் அ ஹேபியஸ் கார்பஸ். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. காந்தி டிஸ்கிரைப் திஸ் ஆக்ட் as a black act, கருப்பு சட்டம் அப்படின்னு இந்த ரவுலட் ஆக்ட் 1919 யாரு டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, மகாத்மா காந்திஜி இஸ் டிஸ்கிரைபிங் திஸ் ரவுலட் ஆக்ட் as a கருப்பு சட்டம், black act. ஏன்னா எந்த ஒரு என்ன சொல்ல லா ப்ரொடெக்ஷனே இல்லாம they're arresting the persons. So Gandhiji is describing this thing as a கருப்பு சட்டம். And next what he is doing அப்படின்னா, Gandhi decided to organize a first all India level சத்தியகிரகா. என்ன ஆர்கனைஸ் பண்றாரு, he is decided to organize a first all India சத்தியகிரகா and called
அண்ட் இது என்ன பண்றாருன்னா இந்த ஆல் இந்தியா சத்தியகிரகாக்கு மகாத்மா காந்திஜி என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலெட் சத்தியகிரகா. ஸோ மகாத்மா காந்திஜி இஸ் கீப்பிங் a name for this all India சத்தியகிரகா as ரவுலெட். ஸோ ரவுலெட் ஆக்டை எதிர்த்து போராடுறதுனால ரவுலெட் சத்தியகிரகா அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இது வருது அப்படின்னா against the act they are forming this all India சத்தியகிரகா. அண்ட் a சத்தியகிரகா சபா was formed. இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க சத்தியகிரகா சபா அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க. So Satyagraha Sabha was formed and Gandhi enlisted and supported by Home Rule League members. So Gandhi என்ன பண்றாருன்னா he was started okay ஒரு பிளான் வந்து பண்ணிட்டாரு அண்ட் இந்த பிளானை சப்போர்ட் பண்றதுக்காக மகாத்மா காந்திஜி இருக்காரு அண்ட் some members. ஸோ எந்தெந்த மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Home Rule League members were supported Mahatma Gandhiji. And next what happened அப்படின்னு பார்த்தீங்கன்னா they form a protest. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வாஸ் அன் அப்சர்வேஷன் ஆஃப் நேஷன் வைட். இது வந்து எப்படி இருக்கு இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன பார்த்தோம் காந்திஜி வாஸ் டூயிங் எ ப்ரொட்டஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் த ரீஜனல் ஃபார்மர்ஸ், ரீஜனல் லேபர்ஸ், ரீஜனல் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி சில சின்ன சின்ன குரூப் தான் பண்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமாக என்ன நடக்குதுன்னா நேஷனல் வைட் ஃபேமஸ் ஆக போகுது. எது இந்த சத்யாகிரகா. திஸ் சத்யாகிரகா இஸ் கோயிங் டு பிகம் அ நேஷன் வைட் ஃபேமஸ். 6th April 1919 was fixed as a date for Satyagraha. எப்ப பண்றாங்க they are fixing the date of 6th April 1919 they are fixing, but due to miscommunication சில கம்யூனிகேஷன் வந்து என்னன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணல. so there was an error. that error connect what அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா some regions started Satyagraha earlier. so இப்ப இருக்க மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா பீப்புளுக்குள்ள இல்ல. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா எப்போ நடக்குதுன்னா 6th April 1919 டியூ டு மிஸ்கம்யூனிகேஷனால இவங்க ஒரு இடத்துல ஒரு யூனிஃபார்மா ஸ்டார்ட் பண்ணல. என்னது இந்த சத்யகிரகாவை ஒரு யூனிஃபார்மா ஸ்டார்ட் பண்ணாம சம் பிளேசஸ் தே ஹவ் ஸ்டார்டட் ஏர்லியர். ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா இன் பஞ்சாப் தேர் வாஸ் எ சிவியர் ரெப்ரெஷன் அடிதடின்னு தான் சொல்லுவாங்க. சிவியர் ரெப்ரெஷன் அண்ட் 2 காங்கிரஸ் லீடர், 2 காங்கிரஸ் லீடரை சொல்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் சத்யபால் and another one is Saifuddin Kichele. One is Satyapal and another one is Saifuddin Kichele. Saifuddin Kichele. So they are the 2 members were arrested. So இந்த 2 காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க அரெஸ்ட் பண்றாங்க பஞ்சாப்ல அரெஸ்ட் பண்றாங்க. த பஞ்சாப் கவர்மெண்ட் காட் கர்ஃபியூ என்ன அரெஸ்ட் பண்றதுதான் கர்ஃபியூ. ஸோ கர்ஃபியூல கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அன்னி பெசன்ட் ஜாயின்ட் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்கன்னா ஷீ இஸ் ஜாயினிங்னா விச் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் அதுல ஜாயின் பண்றாங்க. அண்ட் ஷீ லெஃப்ட் த காங்கிரஸ். ஸோ ஸ்டார்டிங்ல அன்னி பெசன்ட் வாஸ் பிரசன்ட் இன் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸை விட்டுட்டு அவங்க எதில் ஜாயின் பண்ணுறாங்களா ஷி வாஸ் ஜாயின்ட் இன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் தேவர் அகேன்ஸ்ட் த வியூ. ஸோ சில சொல்லப்படக்கூடிய காங்கிரஸில் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து எதிர்த்து இவங்க என்ன அவங்களுடைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்புடையத்தக்க தன்மை இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன் அம்ரிஸ்டர் எ பிளேஸ் கால்ட் ஜாலியன் வாலா பாக். ஸோ ஜாலியன் வாலாபாக் அம்ரிஸ்டர்ல ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. Now we are going to see ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எ பார்க். ஸோ ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் அப்படின் போது இட்ஸ் ஆக்சுவலி எ பார்க். பீப்புள் வேர் கேதர்ட். ஸோ நம்ம பார்க்னா நமக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க சாதாரணமா பீப்புள் என்ன பண்ணிருப்பாங்க தட் இஸ் ஒன்லி என்டர்டைன்மெண்ட். ஸோ மெனி பீப்புள் வில் பி கேதர்ட் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எ டே ஆஃப் பைசக்கி அப்படின்ற ஒரு டே. இந்த செலிப்ரேஷன் பைசக்கி அப்படின்ற ஒரு தினம் வந்து பஞ்சாப்காரங்க வந்து கொண்டாடுவாங்க. அது பேர் என்னது தேர் வாஸ் a celebration called பைசக்கி டே செலிப்ரேஷன் நடக்குது. அட் த டைம் ஜெனரல் ரெஜினல்ட் டயர் REGINALD okay DYER டயர்
I repeat, REGINALD, Reginald Dyer, DYER. So who was patrolled in that area? Patrol na enna, we all know police patrol அப்படினு சொல்றோம்ல. So patrol போது they will be looking and they will be investigating இந்த அந்த ஒரு ஏரியா பர்టిక్యులர் ஏரியால என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது, என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்றது தான் patrolling அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So he have given a shooting order. அவருக்கு என்ன பண்றாங்கன்னா they have given a shooting order. யாரு? British has given a shooting order. Nearly 100 people, 100 அதாவது 100 இந்தியர்கள் வந்து அந்த இடத்துல செத்துறாங்க. So 100 people were killed. Nearly 100 of people were died. After this incident, British introduced their martial rule. Martial rule வந்து impose பண்றாங்க. அதுதான் என்னன்னா martial law அப்படின்னு சொல்லுவாங்க. Article 34 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல Article 34ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மார்ஷியல் லா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. So now what happened அப்படின்னா this British after this இந்த 100 people செத்துட்ட உடனே they are introducing this martial law அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. But the curfew was imposed by the Punjab. ஆனா இந்த கர்ஃபியூ வந்து யார் இம்போஸ் பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் வாரண்ட் யார் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னர். The curfew was imposed by பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னர். அவரோட பேர் என்னன்னா மைக்கேல் ஹோ டயர். He was the man who brought nearly 144 பேர் curfew 144 பேர்களை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு இடத்துல வந்து கொண்டு வர வச்சிருப்பாரு. Based on it only, Dyer was announced a shooting order. ஸோ இதுல வில்லங்கம் பிடிச்சவங்க யாருன்னா வில்லங்கம் பிடிச்சவரு அந்த பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னர். அவர் பேர் என்ன? மைக்கேல் ஹோ டயர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஹீஸ் கேதர்ட் 144 கர்ஃபியூஸ் அப்படின்னா பீப்புள் தான் கர்ஃபியூஸ். ஸோ இந்த 144 பீப்புள் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வர வச்சு அண்ட் டயர் வாஸ் கிவன் அ ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து தட் மேட் அ கிரேட் ட்ராஜடி இன் இந்தியா. அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா ஸோ த ரெவல்யூஷனரி உத்தன் சிங் உத்தன் சிங். ஸோ உத்தன் சிங் அப்படின்றவர் வந்து என்னன்னா அவரை வந்து என்னன்னு சொல்றாங்க, உத்தன் சிங் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காடர் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ் கில்ட். இவர் வந்து ரெவல்யூஷனரினா என்னன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். ஒரு சொசைட்டில ஒரு பீப்புள் இருப்பாங்களா அந்த மாதிரி தலை சிறந்த ஒரு புரட்சியாளர்னா யாருன்னா இந்த உத்தன் சிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹி வாஸ் கில்டு பை ஹூம் அப்படின்னா மைக்கேல் ஹோ டயர். ஸோ இன்ஸ்டன்ட்லி காந்தி சேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதாவது இத்தனை நாள் வரைக்கும் காந்திஜி எப்படி இருந்தாரு, ஹி வாஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ஹி வாஸ் தொட்டதெல்லாம் விளங்குன்ற மாதிரி தொட்டதெல்லாம் என்னாச்சு ஒரு சக்சஸ். பட் திஸ் ட்ராஜடி ஹேட் பிகம் கிட்டத்தட்ட எத்தனை இந்தியன்ஸ் செத்துருக்காங்க, 100 இந்தியன்ஸ் செத்துருக்காங்க. ஸோ இமிடியேட்டா காந்திஜி என்ன பண்றாருன்னா இட் இஸ் அ கிரேட் லாஸ் இல்ல இந்த மாதிரி. அதனால ஸோ இஸ் டெல்லிங் த இந்தியன்ஸ் டு அபார்ட் அப்படின்னா இஸ் டெல்லிங் டு அபோட் திஸ் ஆப்ரேஷன். வாட் ஆப்ரேஷன்? ஆல் இந்தியா சத்தியகிரகா அப்படின்ற ஆப்ரேஷனை அபோட் பண்றாரு. அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா திஸ் இன்சிடென்ட் ஹிமாலயன் மிஸ்டேக். இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கனா இதை கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் செட் அஸ் இந்த தவற என்னன்னு சொல்றாங்கன்னா காந்திஜியோட வியூல இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹிமாலயன் மிஸ்டேக் ஆர் ஹிமாலயன் பிளண்டர். The massacre attracted the Indians and criticized the British. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னா இந்த மஸ்கர் இந்த படுகொலையுமே என்ன நடக்குதுன்னா இந்தியன்ஸ் வந்து இன்னும் வந்து பிரிட்டிஷ் மேல கோவத்தை தான் தூண்டி வைக்குது. பட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டட் இந்தியன்ஸ். இந்த மாதிரி இந்தியர்களுக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், கை கோக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல் த ரிலிஜன் ஆல் த ஸ்டேட் பீப்புள் ஹேட் அ கிரேட் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அ ஹண்டர் கமிஷன். என்ன கமிஷன்? ஹண்டர், HUNTER, ஹண்டர் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் த மஸ்கர் அப்படின்னா படுகொலை, ஜாலியன்வாலா படுகொலை. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஜாலியன்வாலா படுகொலை. எப்படி வந்து it had happened, who have given this announcement to shoot order, யார் இந்த இடத்துல இருந்தாங்க, எதனால இந்த கர்ஃபியூ வந்திருக்கு, and during what celebration that happened. So this is the background of this Jallianwala Massacre.
ஸோ நவ் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா இது எங்களோட தப்பு தான். நவ் தேர் கோயிங் டு ஃபார்ம் அ வாட், தேர் கோயிங் டு ஃப்ரேம் அ கமிஷன் கால்ட் ஹண்டர் கமிஷன். எதுக்காக? டு இன்வெஸ்டிகேட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் த கமிஷன் கன்க்ளூடட். ஸோ கமிஷன் என்ன பண்றாங்கன்னா ஓகே இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தேர் கிவிங் எ கன்க்ளூஷன் ரிப்போர்ட். அந்த கன்க்ளூஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜெனரல் டயர் டிட் நாட் வயலேட் எனி ப்ரிவைலிங் லெஜிஸ்லேஷன். அதாவது ப்ரிவைலிங் அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை இவர் என்ன பண்ணலன்னா எதுவுமே வந்து இவர் உடைக்கல. ஹி டிட் நாட் வயலேட், அது எதுவுமே இவர் வந்து வயலேட் பண்ணல, அத்துமீறல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் த கமிஷன் டிட் நாட் டேக் எனி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த எனி பர்சன்ஸ். அதாவது கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹண்டர் கமிஷன். ஹண்டர் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டயர் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல, அவர் வந்து எந்த ஒரு லெஜிஸ்லேஷனும் வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரீசன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம they did not take any action, எந்த ஒரு நடவடிக்கையுமே வைக்கல. ஆனா வெறும் என்ன பண்ணாங்க, வெறும் கமிஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் 3 இந்தியன் மெம்பர்ஸ் இந்த கமிஷன். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இந்தியர்கள் வந்து அந்த கமிஷனுக்குள்ளேயே இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் அட்லீஸ்ட் கண்டெம்ட் த ஆக்ஷன் ஆஃப் டயர். கண்டெம்ட்னா என்ன? கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னா என்னது? அத்துமீறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. சில உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கிறத கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டெம்ட் ஆக்ஷன் ஆஃப் டயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காந்திஜி டிஸ்கிரைப் த கமிஷன் அஸ் அ அஃபிஷியல் ஒயிட் வாஷ். காந்திஜி என்ன சொல்றாரு, இந்த ஹண்டர் கமிஷனை சும்மா கண் துடைப்புக்கு மட்டும் நீங்க வச்சுட்டீங்க, அஃபிஷியல் ஒயிட் வாஷ், இது ஒரு வெள்ளை என்ன சொல்ல ஒரு சும்மா ஒரு வெள்ளை கண் துடைப்புக்காக நீங்க வச்சது. ஸோ இட்ஸ்னா ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்ஸ் அனௌன்ஸ்ட்னா அஃபிஷியல் ஒயிட் வாஷ். நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் காந்திஜி இன்டர்னலி கான்ஸ்டியூட் கமிட்டி டு இன்வெஸ்டிகேட் த மஸ்கர். காந்திஜி என்ன பண்றாரு, சும்மா இல்லாம இவருக்கு வந்து he want to give a answer, he want a perfect answer regarding the மஸ்கர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இன்டர்னலா அவங்க குரூப்புக்குள்ளேயே ஒரு கமிஷனை கிரியேட் பண்றாரு ஃபார் வாட்னா டு இன்வெஸ்டிகேட் த மஸ்கர். அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா இந்த கமிட்டியில யார் யார் இருக்காங்க, அந்த கமிட்டியில இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து மகாத்மா காந்திஜி, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் C.R. தாஸ். ஃபர்ஸ்ட் இஸ் மகாத்மா காந்திஜி, அண்ட் செகண்ட் இஸ் C.R. தாஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மோகன்லால் நெஹ்ரு, மோதிலால் நெஹ்ரு. ஃபர்ஸ்ட் இஸ் காந்திஜி, C.R. தாஸ், மோதிலால் நெஹ்ரு, அண்ட் நெக்ஸ்ட் M. நெஹ்ரு, அண்ட் தேர்ட் ஒன் வந்து மசர் உர் அலி, மசார் M.A. மசர் உல் ஸோ திஸ் ஆர் த மெம்பர்ஸ் கன்சிடர்ட். ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னா அந்த இன்டர்னல் கமிட்டியில இருக்காங்க ஃபார் இன்வெஸ்டிகேட் திஸ் மஸ்கர். அண்ட் த ரிப்போர்ட் சப்மிட்டட். இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா தேர் சப்மிட்டிங் அ ரிப்போர்ட் பிளேமிங் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் டயர். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஹண்டர் கமிஷன் என்ன சொல்றாங்க, டயர்னால எந்த ஒரு தப்பும் இல்லை, டயர் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் வாட் அவர் இன்டர்னல் கமிஷன் இஸ் டெல்லிங், அதாவது நம்ம இன்டர்னலா இந்தியன்ஸ் ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்களா, இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த மொத்த பிளேமே யாரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டயரோட ஆக்ஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ஸ் அஸ் எ பஞ்சாப் ராங். அது மட்டும் இல்லாம இது வந்து பஞ்சாப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன் டிசம்பர் 1919 வாட் ஹட் ஹேப்பன் அப்படின்னா an annual session of காங்கிரஸ் வந்து நடக்குது. எப்ப? இன் டிசம்பர் 1919 an annual session of காங்கிரஸ் was held at எங்க அப்படின்னா அம்ரிஸ்டர்ல தான் நடக்குது. இட் வாஸ் held at அம்ரிஸ்டர் under the presidency of யார்னா மோதிலால் நெஹ்ரு. ஸோ இன் டிசம்பர் 1919 என்ன நடக்குது, காங்கிரஸ் செஷன் வந்து நடக்குது. இந்த காங்கிரஸ் செஷன் எங்க நடக்குதுன்னா அம்ரிஸ்டர்ல நடக்குது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோதிலால் நெஹ்ரு. இந்த செஷன்ல என்ன நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் காந்திஜி ப்ரொக்ளைம்ட் திஸ் அஃபிஷியல் என்ட்ரி இன்டு காங்கிரஸ். காந்திஜி என்ன பண்றாருன்னா இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். இந்த பீரியட்ல இந்த 1919ல he is entering into what, into a political party. ஸோ காங்கிரஸ்குள்ள அவர் வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் டயர் வில் டிரான்ஸ்ஃபர். ஸோ டயர் என்ன பண்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யார் பண்ணாரு, இந்த டயர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால டயர் என்ன பண்றாங்கன்னா டயர் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு லண்டன். ஸோ லண்டனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க டயரை. அண்ட் ரெடியூஸ் திஸ் சேலரி.
ஸோ டயரோட சேலரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பண்ண தப்புக்காக டயரை லண்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்தியால இருந்து. அண்ட் அவரோட சேலரியுமே என்ன பண்றாங்கன்னா கம்மி பண்றாங்க டு த ஆஃப் ஆஃப் த அமௌண்ட். ஸோ ஆஃப் ஆஃப் த சேலரி வாஸ் ரெடியூஸ் அண்ட் இஸ் போஸ்டிங் வாஸ் டீப்ரமோட்டட். ஸோ அவரோட போஸ்டிங்கும் வந்து டீப்ரமோட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லண்டன், சேலரி ரெடியூஸ் ஆகுது அண்ட் his posting was depromoted. ஸோ டீப்ரமோட் பண்ணி அவரை வேற இதுக்கு கொண்டு போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் இன்சிடென்ட் we are going to see is நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920. பிஃபோர் காந்திஜிஸ் என்ட்ரி ஜின்னா வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் his ஸ்பீச். அதாவது காந்திஜி வந்து இந்த பாலிடிக்ஸ்ல இறங்குறதுக்கு முன்னாடி யாரு ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்கன்னா ஜின்னா. ஸோ ஜின்னா வந்து வாஸ் வெரி ஃபேமஸ், வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் his ஸ்பீச். பேச்சு, அதாவது அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் he was very famous for this. Once Jinnah speech over, then people go away. அதாவது என்னன்னா அந்த கூட்டமே யாருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியில் இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட பேச்சுக்காக எவ்வளோ கூட்டம் தரலுது, அவரோட பேச்சு கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆல் த பீப்புள் வில் பி கோ. அந்த மாதிரி அலிஜினா பேச்சு, அலிஜினாவோட ஸ்பீச் கேட்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒன்ஸ் ஸ்பீச் இஸ் கம்ப்ளீட்டட் ஆல் தி பீப்புள் வில் பி கெட்டிங் அ vanished from that place. They won't be there, they'll be disappearing over there. So and next இப்போ என்னன்னா இந்த ட்ரெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா that was completely changed when Gandhiji was entered. ஏன்னா இப்போ காந்திஜி has a huge fans இருக்கறனால this trend have been changed. And next what happened அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சஸ். ட்ரீட்டி ஆஃப் வெர்ஸ் அப்படின்றது வந்து 1919 நடக்கும். ஓட்டோமன் டர்க்ஸ், கிலாஃபட் பார்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட் that had happened in 1919. So next class I will be continuing in where அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920. So thank you so much.